Om Namah Shivaya. Love you, love you, love you, love you, love you. Grace, one. கென்னோட அம்மா அவங்க ஒரு சில வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்து வெற்றி, தனுஷ் ரெண்டு பேருக்கும். எனக்கு அசுரன் படம் கென் நடிக்க போகும்போது 12th படிச்சுட்டு இருந்தான். அப்போது அசுரனில் ஒரு கேரக்டருக்கு நடிக்கணும்னு சொன்ன உடனே கர்ணா உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் வெற்றி சொன்னார், இல்லை கிரேஸ் கிட்ட கேட்டு சொல்லுங்கள், ஏன்னா அவன் 12th எக்ஸாம் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பேச சொன்னார். நான் அவருக்கு கால் பண்ணேன். இந்த படம் வந்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அவன் நடிக்கட்டும், ஆனால் 12th எக்ஸாம் எழுத முடியுமா என்னன்னு தெரியல, ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் ஷூட் போனதுக்கப்புறம் நான் வெற்றிக்கிட்ட கேட்டேன், வெற்றி அவன் எப்படி பண்ணுறான்னு. எல்லாரும் அவனை நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி சொல்லி அவனை ஏற்றி விடுறாங்க. என்னென்னா, ஒரு இந்த சூப்பராக நடிக்கிறேன்றது ஒரு நடிகனுக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த கேரக்டரை இவனை தவிர வேறு யாரும் பெட்டராக பண்ண முடியாதுன்னு எந்த நடிகன் பேர் வாங்குறானோ அவன் தான் நல்ல நடிகன். தனுஷ் வந்து அவனை பிள்ளையா நினச்சிட்டாரு. ஆனால் அவன் எப்போ தனுஷை அப்பாவாக நினச்சி பழகிறானோ நடிக்கிறானோ அப்போ தான் இந்த கேரக்டருக்கு அவன் ஜஸ்டிஸ் பண்ண முடியும். கிரேஸ், அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். தனுஷ் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. தனுஷ் கூட அவன் இருந்தான்னா நிறைய விஷயங்கள் கற்றுப்பான். வேறு எங்கேயுமே அவன் போய் எதுவுமே கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த யூனிவர்சிட்டிக்கு கூட அவன் இருந்தான்னா போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. உண்மையாகவும் இருக்குது. ரியலி வெரி தேங்க்ஃபுல் டு வெற்றி அண்ட் தனுஷ், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். நீங்கள் ஆக்சுவலாக இந்த இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட்டுக்கு தனுஷ் வருவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எப்போவுமே உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக எங்கள் ஹோல் ஃபேமிலியும் இருப்போம். அண்டு என்னோடய ஃபேமிலி எல்லாருக்குமே அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கருப்பையா தேங்க்யூ ஸோ மச். அம்மா முத்து, விக்கி எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்டு கென், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த படம் நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். இதில் நிறைய பேரோட லைஃப் இருக்குது. நிறைய பேர் இதில் புதுசாக பண்ணியிருக்காங்க. கேமராமேன், நிறைய சின்ன இந்த ஹீரோயின்ஸ், நிறைய பசங்க இந்த படத்தில் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தால் எல்லோரும் பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணுன்றது எனக்கும் ஆசை. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு போட்டு இந்த படத்தை எடுத்துருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருமே March 19 தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாராட்டுக்கு தகுதியானவர் கருப்பையா, இந்த படத்தோட ப்ரொடியூசர். என்னதான் ஒரு கென் ஒரு திறமைசாலியாக இருந்தாலும், ஒரு 23 வயசு பையன் ஒரு தயாரிப்பாளரை அணுகி ஒரு கதை சொல்லும்போது அதை நம்புறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை தயாரிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கும் அந்த நம்பிக்கைக்கும் கருப்பையாக்கு முதல் பாராட்டுகள். கருப்பையனான்னு ஒரு 55-60 வயசு ஆள் வரப்போறாரு அப்படின்னு நினச்சா அவரும் ஒரு சின்ன பையனை தான் இருக்காரு.
இந்த படம் நாளைக்கு எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சாலும் அந்த வெற்றிக்கு முதல் சொந்தக்காரர் கருப்பையா தான். அந்த நன்றியை எப்பயுமே கென் மனசில் வச்சிருக்கணும். இதுக்கப்புறம் எத்தனை ஆஃபர் வந்தாலும் நாளைக்கு முதல்ல கருப்பையா கிட்டேருந்து ஃபோன் வந்தால் கருப்பையாவுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கருணாஸ் அண்ட் கிரேஸ் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நிச்சயமாக கற்றுக்கலாம். ஒரு நிறைய சக்ஸஸ் கொடுக்குற பசங்க வளர்க்கலாம், நிறையா சாதிக்கிற பசங்களை வளர்க்கலாம். நல்ல மனசு இருக்கிற ஒரு பையனை வளர்க்குறது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கீங்க. ஒரு நல்ல பிள்ளையா வளர்ந்தால் மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பாவுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கணும், தன்னுடைய தாய் சந்தோஷமாக இருக்கணும், அந்த அப்பா அம்மாவோட வலியிலையும் வேதனையிலையும் சுமகையிலையும் நம்ம தாங்கணும்னு சொல்லி டக்குன்னு அந்த குடும்ப பொறுப்பை எடுத்துக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு நீங்கள் வளர்த்த வளர்ப்பில் தான் வந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். எப்போ ஒரு பையன் அந்த மாதிரி நான் தோல் கொடுக்குறேன் என் அப்பாவுக்குன்னு கிளம்பி வரானோ அவனுக்கு வெற்றி நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்கும். ஜிவி பிரகாஷ் எல்லார்கிட்டையும் இருக்கும், கொடுக்க மனசு வராது, கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். கென் வந்து கென் என் மூலமாக தெரிஞ்சிருந்தாலும் இல்லை கருணாஸ் வந்து உங்களை கேட்டிருந்தாலும் நான் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு எல்லாருக்கும் வராது. நட்பை வார்த்தையில் வைக்காமல் செயலில் வச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு விலாசமாக இருக்கீங்க. யூ ஆர் அன் அட்ரஸ் ஃபார் திஸ் ஃபில்ம். துள்ளுவதில்லைமைங்கிற படத்துக்கு எப்படி யுவன் சங்கர் ராஜா ஒரு விலாசமாக இருந்தாரோ, இந்த யூத்துங்கிற படத்துக்கு ஜிவி பிரகாஷ் நீங்கள் ஒரு விலாசமாக இருக்கீங்க. அதுக்கு கென் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தை கென் அண்ட் கேங், அந்த கேங் யார் தான்ப்பா? கேங்குன்னா யார் அந்த கேங்? அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். யாருப்பா? வந்தீங்களா மேலே? வரலையா? வாங்க. கேங், சாரி உங்கள் பேரில் எனக்கு தெரியல, மன்னிக்கணும், சாரி. பட் வாழ்த்துக்கள் தம்பிங்க, உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் சொல்லிடுறீங்களா உங்கள் பேர் என்ன? சார், என் பேர் ஈஸ்வர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கென். தேங்க்யூ. என் பேர் டேனியல். தேங்க்ஸ் கென். தேங்க்யூ சார் எங்களை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ. என் பேர் லோஹித். நான் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். தேங்க்யூ. என் பேர் ஜோஷ்வா. இந்த படத்தில் கோ டைரக்டராக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் தேங்க்யூ. தேங்க்ஸ். நான் இந்த கேங்குக்கு லேட்டாக தான் வந்தேன். ஆனால் இவங்க எல்லாரும் ஒரு பிரதராக என்னைய அக்செப்ட் பண்ணினதுக்கு ஒரு பெரியமான விஷயம் எனக்கு. என் பேர் வந்து சின்னா. நன்றி, நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் சார். சிதம்பரம், நம்மக்கிட்ட கார்டு இருந்தால் எடுத்துக்கிறவானுங்க, ரூபா இருந்தால் பிடிங்கிருவானுங்க. ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிறவே முடியாது சிதம்பரம்னு சொன்னதுக்கு, அதை தவிர நீ எல்லாமே பண்ணியிருக்க. வர ஃபஸ்ட்டு போஸ்டரே ஒரு பைக்கில் 3 கேர்ள்ஸோடு அப்படி உக்காந்து போஸ்டர் அப்படி சொன்னதுக்கு அந்த 3 ஹீரோயின்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
and God bless you. Hope all your dreams come true. And அந்த சிறையில் நடித்தவங்க தேங்க்ஸ்ப்பா. உங்களுடைய ஸ்மைலுக்கு நான் ஒரு ஃபேன். You have such a beautiful, innocent, overwhelming smile, and that smile added so much for your previous film, Sirai. God bless you. Great job in Sirai, by the way. Thank you. உங்கள் ரெண்டு பேருக்கும் கூட என்னுடைய வாழ்த்துக்கள். யூத் பார்த்துட்டு நிச்சயமாக யூ வில் ஹியர் ஃப்ரம் மீ. ஐ ஹவன்ட் வாட்ச் த ஃபில்ம். பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாக யூ வில் ஹியர் ஃப்ரம் மீ. அண்ட் சுராஜ் சார், தேங்க் யூ ஃபார் ட்ரஸ்டிங் கென், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் ஃபில்ம். அண்ட் படத்தோட ட்ரெய்லர் இப்போ தான் வரதுக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க நான் உள்ள தேவதர்ஷினி மேடம் நான் உள்ளே நுழையும் போது, சாரி நான் என்னோட என்ட்ரி உங்களை இன்டரப்ட் பண்ணிடுச்சு உங்கள் ஸ்பீச், ஐ அப்பாலஜைஸ். அண்ட் உங்களோட அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சுராஜ் தான் இந்த படத்தோட ஹீரோ, நான் தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது அவங்க என்ன மீன் பண்ணாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஐ லவ் யுவர் ஒன்லைனர்ஸ் அண்ட் யுவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, எனக்கு அப்படி தான் இருக்குது. அண்ட் தேவதர்ஷினி மேடம், தேங்க்யூ ஸோ மச். நளினி மேடம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ். இந்த படம் ஒரு பட்ஜெட்டில் எடுத்த படம் அப்படின்னு தெரியாமல் இவ்வளோ கிராண்டாக தெரியுதுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட கேமராமேனும் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனரும் விக்கி, ரைட்? விக்கி அண்ட் காவ்யா ஸ்ரீராம். ஒரு லுக் அண்ட் ஃபீல்லையே வந்து ஒரு படத்தை வந்து கிராண்டாக காட்ட முடியும் அப்படின்னு படம் பார்க்கும்போது நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அதை தாண்டி இன்னும் பெருசாக ரெண்டு பேருமே உட்காருங்க ப்ளீஸ். ரெண்டு பேருமே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கென் வந்து அசுரன் ஃபோட்டோ ஷூட் அப்போ தான் முதல் முறையாக பார்த்தேன் நான். அப்போது பார்த்த உடனே எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. நான் வெற்றியை கேரவன் கூப்பிட்டு, வெற்றி இந்த பையன் வேணாம், வேறு யாராவது பாருங்கள், ரொம்ப இன்னும் உருண்டையாக இருக்கான் இவனை எப்படி நானே அப்போ இன்னும் சின்ன பையனாக நம்ம இருந்ததுனால நம்மளே ஒரு 50+, 55+ ஏஜ் நம்ம அந்த படத்தில் நம்ம ப்ளே பண்ணுறோம். அப்போ பையன் இன்னும் சின்ன பையனாக இருக்கணும், அப்போ தான் கன்வின்சிங்காக இருக்கும். இவன் பெருசாக இருக்கான் வெற்றி, பாருங்க வேண்டான்ட்டேன். அப்புறம் வெற்றி சொன்னார், இல்லை தனுஷ் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனை இழைச்சி வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. சரி சார், ஓகே. எனக்கு சுத்தமாக கன்வின்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக Day 1 ஷூட் அப்போ தான் பார்த்தேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஷாட் அவன் நடித்தோடனே நான் வெற்றிகிட்ட டக்குன்னு போய் சொன்னேன், வெற்றி இவன்கிட்ட என்னவோ இருக்குது, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறான், அவன் ஒரு புது பையன், சின்ன பையன், இவ்வளோ பேர் நடுவில் நடிக்கிற, அவனுக்கு ஒரு தயக்கமோ கூச்சமோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறான் வெற்றி, நல்ல சாய்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னேன். ஸோ கென்னை கண்டுபிடிச்ச பெருமை முழுக்க வெற்றிமாறனுக்கு தான். கென்னு மேலே நம்பிக்கை வச்சதும் வெற்றிமாறனுக்கு தான். நான் சுத்தமாக எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் கென் எனக்கு வந்து ஒரு பப்ஜி ஃப்ரெண்டு. நாங்கள் ரெண்டு பேரும் பப்ஜி ஆடுவோம். எப்படியாவது க்ளோஸ் ஆகணும் அவங்க கூட அப்படின்னு சொல்லி, என்னன்னா கேம்ஸ் தான் எப்பயுமே டக்குன்னு க்ளோஸ் ஆகும் ரெண்டு பேரை. அதனால அவன் பப்ஜி விளையாடுவான்னு, எனக்கு அப்போ அவ்வளோ பெருசாலாம் விளையாட வராது. சரி, இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நானும் விளையாடுவேன். அவர் தான் எங்கள் பப்ஜி டீம் லீடர். அது என்னது MOPயா, மோஸ்ட் வேல்யூபிள் பிளே, அது எப்பயுமே கென்னு தான். அப்படி தான் கென் எனக்கு நெருக்கமானாப்ல. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி, அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அசுரன் வந்தது. தென் ஹிஸ் ஜேர்னி வாஸ் டிஃப்ரெண்ட். கென் வந்து என்கிட்ட இந்த படம், இப்படி ஒரு படம் எடுக்க போகிறேன் சார் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்பா இவ்வளோ ஏன் அவசரப்படுற, இவ்வளோ சின்ன வயசில் இப்போ ஏன் எடுக்கிற, இன்னும் நல்லா ஒரு 2-3 வருஷம் அசிஸ்டன்டேட்டராக வேலை பண்ணு, கற்றுக்கோ, இன்னும் நிறைய, நீ நல்லா எடுக்கலன்னு சொல்ல, நல்லா எடுப்ப, அதை விட இன்னும் நல்லா எடுக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டா, வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். இல்லை சார் எடுத்துருவேன் அப்படின்னா, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் அவ்வளோ
ஒரு ஆம்பிஷியஸாகவும் இருக்கிற ஒரு பையனை அதுக்கு மேலே எனக்கு டிஸ்கரேஜ் பண்ண மனசு வரல. சரிப்பா ஆல் தி பெஸ்ட் குட் லக்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன். உண்மைக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து படத்தை எடுத்து இப்படி நிறுத்திடுவான் அப்படின்னு அன்னைக்கு நான் நிஜமாவே நம்பலை. ஆனால் கென் யூ ப்ரூவ் மீ ராங். எப்படி அசுரன் அப்போ இந்த பையன் வேணான்னு நான் சொன்னது தப்பாச்சோ, அதே மாதிரி இந்த படத்தை நீ எடுத்துருவானாங்கிற என்னுடைய சந்தேகமும் தப்பானதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு முன்னாடிலாம் நான் 2001 2002 லான்ச் ஆகும்போதெல்லாம் நம்மளோட முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ் அவங்கள பார்த்து கற்றுக்கணும், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கற்றுக்கணும், அவங்க எப்படி பக்குவமாக நடந்துக்கிறாங்கன்னு கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ மாறிடுச்சு எல்லாமே. ஆக்சுவலாக ரொம்ப நாள் யங்ஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் இருக்கிற ஜென்ரேஷன் வந்து 20 to 25 டப்புன்னு அடிச்சு நேராக போயிடுறானுங்க. நாங்கள் தான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத இனிமேல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பார்த்து கற்றுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அடடா நம்ம ஒரு 16 வயசுலேயே வந்துட்டோம், நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, ஸ்லோவாக பண்ணணும் மெதுவாக பண்ணணும், நிறையா டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமோங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டீங்க கென். ஸோ நிஜமாகவே நிறைய விஷயங்கள் உங்ககிட்டயே கற்றுக்க வேண்டியது இருக்குது. அண்டு உங்களுடைய அந்த உழைப்புக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் அண்டு உங்களை நம்பி வந்த உங்கள் டீம், அந்த மாதிரி ஒரு டீமை உங்களுடைய நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வருதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமையே நிறையா விஷயங்களை நம்ம வந்து செஞ்சு முடிச்சுருவோம். நீங்கள் தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாமல் செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னீங்களா தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் எனக்கு டைரக்ஷன் சொல்லி கொடுத்தீங்க சார்னு. தெரிஞ்சுதான்ப்பா சொல்லி கொடுத்தேன், தெரியாமலாம் இல்லை. ஒரு திறமையை பார்த்தா தெரியும், இது உருப்படுமா இது உருப்படாதான்னு தெரியும். கென் வயசில் வேற யாராக இருந்திருந்தாலும் 10ல் 7 பேர் நிச்சயமாக வந்து அந்த வயசுக்கான ஈடுபாடுகளும் அந்த வயசுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அந்த வயசுக்கான ஆக்டிவிட்டீஸும் தான் இருந்திருக்கும். விளையாட வாடானா விளையாட தான் போவாங்க, ஏதோ லவ் பண்ணிட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு தான் இருப்பாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு சிலர் வந்து எனக்கே தெரியும் ஃபோக்கஸை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்காமல் வேறு மாதிரி திசை மாதிரி போயிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் கென் உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் நிற்கிறீங்க. வாழ்த்துக்கள். கென் என் சன் மாதிரின்னு சொல்லுவேன். அப்புறம் தான் லப்பர் பந்து படம் வந்தது, அதில் சொல்லுவாங்க அது என்ன மாதிரி, தயவு செஞ்சு இல்லைன்னு கூட சொல்லிடுங்க ஆனால் மாதிரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வந்தது அந்த படத்தில். கென் சன் தான். இந்த யூத் படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு உங்களுக்கும் உங்களை நம்பி வந்த உங்கள் டீமுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பெரிய பிளெஸ்ஸிங்காக அமையணும்னு நான் என்னுடைய சிவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார். எல்லாருக்கும் வணக்கம். வருதுப்பா, வருது சீக்கிரம் வருது, ரொம்ப சீக்கிரம் வருது. இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்து இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, கென்னை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. அண்ட் இங்கே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணுறதை பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி ஹாப்பி டீம், இட்ஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் டீம் அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி யங் அண்ட் வைப்ரண்ட் டீம். இந்த மாதிரி இவ்வளவு பாசிட்டிவாக லைக் ஒரு 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 கம்ப்ளீட் யூனிட்டாக ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது வந்து இட் டசன்ட் ஹேப்பன் ஃபார் எவ்ரி ஃபில்ம். எல்லா படங்கள்லையும் நம்மளால் இதை பார்த்துட முடியாது, ஒரு சில படங்களுக்கு அமையும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா, the one person who's leading, the person who heads the team should have a lot of positivity and that person should instill trust in the whole team. So கென் வந்து அந்த ட்ரஸ்ட்டை வந்து இந்த ஹோல் டீமுக்கு கொடுக்க முடிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாட் எவர் ஹீ இஸ் டன், கென் வந்து என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இந்த கதை. நான் அந்த கதையை கேட்டுட்டு நான் ஒன்று சொன்னேன்,
கதை ரொம்ப நல்லா இருக்கு, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லெங்க்தாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். பிகாஸ் ஐ எம் வெரி கிரிட்டிக்கல். நான் எப்போவுமே அப்படி தான் இருப்பேன். ஆனால் அந்த கதையை சொல்லும்போது கென்னுக்கு இருந்த ஒரு எனர்ஜி அண்ட் ரொம்ப மெட்டிகுலஸாக அந்த அந்த ஒரு அந்த என்னது ஸ்பீக்கர் சொன்னாங்க, அதில் வரும்போது சார் நான் இந்த இடத்துல மியூசிக் போடுறேன் சார், கதை சொல்லி அவன் ஆன் பண்ணிவிட்டு கதை சொன்னால் கரெக்டாக ஒரு எமோஷ்னல் சீன் வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ப்ளே ஆகுது. ஸோ அந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் ஒரே டைமிங்கில் கதை சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஸோ அந்த கதையை சொல்லி சொல்லி பழகி இருக்கிறது ஐ திங்க் இட் இஸ் ஹெல்ப்ட் ஹிம். அண்ட் ஒரு ஆக்டராகவோ ஒரு டிரெக்டராகவோ ஐ பர்சனலி ஃபீல் தட் கென் இஸ் செல்ஃப் மேட். தனுஷை நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கான். அவருடைய இது நிறைய இருக்குது கென் கிட்ட. பட் ஐ பர்சனலி ஃபீல் ஹீ செல்ஃப் மேட். நம்ம ஒன்றும் பண்ணலை. ஐ மீன் நான் தனிப்பட்ட முறையில் பண்ணல, பட் தனுஷ் ஹீ டுக் him under his wing. அசுரன் நடிக்கும் போதுலேருந்தே சார் நான் இஃப் ஐ ஹாவ் டு ஃபீல் ஹிம் as மை சன், அவன் என் கூடவே இருக்கணும் சார்னு அந்த படத்துலேருந்தே தனுஷ் அவனை கூடவே வச்சுருப்பார். ஸோ தட் ஹஸ் given him a lot of confidence I feel. அண்ட் கருணாஸுக்கும் கிரேஸ்க்கும் இது ஒரு பெரிய மொமெண்ட், ரொம்ப ப்ரவுட் மொமெண்ட். இந்த படம் இதுவரைக்கும் வர்றதே ஒரு யங்ஸ்டர் என்னால் என்ன பண்ண முடியும்னு ஒரு ஹோல் யூனிட்டை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஃபில்மை புல் ஆஃப் பண்ணி அண்டு படத்தை பார்த்தவங்க படத்தை பற்றி கேள்விப்படுறாங்க. வாட் எவர் ஃபுட்டேஜ் வி சி, there is so much of confidence and ஒரு வைப் இருக்குது. it feels very positive. and நான் அன்னைக்கு கென் கிட்ட இப்போ ஜிவி கிட்ட கூட சொன்னேன், ஜிவியும் கென்னும் போடுற அந்த வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஐம் வெயிட்டிங். இப்போ அடுத்து இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ என்ன வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுற அளவுக்கு இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறது, அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. ஐ திங்க் யூ போத் ஷுட் பிளான் அ ஃபில்ம் டுகெதர். நடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் நடித்த எல்லாருக்கும், ஒர்க் பண்ண எல்லாருக்கும், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும்னு நான் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஸோ நான் நிறைய டைம் எடுத்துக்கல, ஏன்னா அவங்களாம் பேசணும், வெற்றி தனுஷ்லாம் பேசணும். ஓகே, 2 பயங்கர ஸ்ட்ரிக்டான டைரக்டர்ஸ் கிட்டேருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் பையன். 2 டைரக்டரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க ஸ்பாட்டுக்கு போனால் டென்ஷன் ஆனாங்கன்னா மைக்கெலாம் பாரு, அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் கிட்டேருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் ஸ்டூடெண்ட்டு. ஒரு யங்கான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கா, அப்படி ஒரு பசங்கள்லாம் வச்சு ஸ்கூலில் ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணியிருக்கா அப்படி. அண்ட் எப்படி சொல்கிறது, எனக்கு பயங்கர சீனியர்ஸோட ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பசங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கென் கூட ஒர்க் பண்ணுறது. எனக்கு தனுஷ் சார் அண்ட் வெற்றி சார் மூலயமா தான் எனக்கு கென் பழக்கம். அசுரன் ஃபஸ்ட்டு ஸ்கெட்டு முடித்தோடனே எனக்கு ஃபுட்டேஜ் காமிச்சார் வெற்றி. அப்போ கென்னோட போர்ஷன் பார்த்துட்டு நான் சொன்னேன், இல்லை கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணணும், இவர் க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி எடுங்க வெற்றி அப்படின்ன உடனே கென்னை ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரெட்மில்ல இங்கே ஓட. ஸோ க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி பஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கென்னை நான் அப்போ டார்ச்சர் பண்ணேன். அதுக்கு திருப்பி அவர் எங்கள் டைரக்டர் கிட்ட என்ன செஞ்சார், தனுஷ் சார் கிட்ட சாங் நாங்கள் பண்ணிடுவோம், நிலவுக்கு நடியில் கோல்டன் ஸ்பேரோ எல்லாம் பண்ணிட்டா போட்டு காமிப்பார், பயங்கர ஜாலியாக வாங்கிட்டு போவார். அப்புறம் ஃபோன் அடிப்பார், மச்சான் இந்த கென்னு பிடிக்கலன்றான்டா, சாங்கு ஒர்க் ஆகலைங்கிறான்டா அப்படின்னு. ஏய் நல்லா இருக்குப்பா, இந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னோடனே இவன் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் கென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தேடிட்டே இருந்தேன். இவனை எங்கே பிடிக்கலான்னா ஒரு ஏர்போர்ட்டில் மாட்டினான் என்கிட்ட. ஏண்டா ஸ்பாட்டு சூப்பராக இருக்குது, டைரக்டர் வாங்கிட்டு போகிறாரு, நீ களைச்சி விட்டு போறியாடா இப்படி அப்படின்னா. ஆனால் இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீனா அப்படின்னா. டேய் 200 மில்லியன் போயிடுச்சுரா, பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுரா, சார் எழுதியிருக்காங்க, நம்ம பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுரா. ஏன்னா பட் இட் ஸ்டில் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ அப்படின்னுவான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஒரு கென்னு. ஸோ அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தார். எனக்கு கருணாசனை பழக்கம், அவர் மூலமாக தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்தேன். ஏன்னா நான் டார்லிங் படம் நடிக்கும்போது எனக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு கருணா சார்.
ஏன்னா அந்த படம் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கும், எப்படி ஓடும் எதாவது தெரியாது. அப்போ கருணா சார்கிட்ட தான் சொல்லுவேன், ஆனால் இது ஃபஸ்ட்டு படம் தம்பி, நான் வந்து ஒரு புது ஆக்டரோட நடித்தேனாலே அந்த படம் பிளாக் பஸ்டர்ப்பா அப்படின்வாரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நான் கருணா சார் கிட்ட இருந்து தான் கெயின் பண்ணேன். அந்த படமாக அவர் சொன்ன மாதிரி பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அவருடைய பையனுக்காக அந்த படம் பண்ணணும் அப்படின்ற போது தென் வி ஸ்டார்டட். எனக்கு தனுஷ் சார் வெற்றி மூலியமாக தான் எனக்கு பழக்கம். ஸோ இப்படி ஒரு யங்கான ஃபிலிம், ஒரு ஜாலியான ஸ்கிரிப்ட் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக அவங்க 2 பேரோட ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆக மாட்டார். ஏன்னா அவங்க 2 பேரோட ஃபைண்டு என்றைக்குமே ஒர்க் ஆகும். அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் தேவ் டன் அ வெரி நைஸ் ஜாப். தேவதர்ஷினி மேம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹை ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் நளினி மேம், அப்புறம் சுராஜ் சார் கரை படத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சுட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. கிரேட் ஆக்டர். யூ டன் அ வெரி நைஸ் ஜாப் இன் போத் த ஃபிலிம்ஸ் சார். அப்புறம் ஆல் தி 3 ஹீரோயின்ஸ், பிரியான்ஷி, மீனாட்சி, அனிஷ்மா, பெஸ்ட் ஆஃப் லக். த டிஓபி காவ்யா, அப்புறம் த எடிட்டர் அண்ட் ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யூத் பிளாக் பஸ்டர் ஆகணும் உங்களுடைய விஷஸோட. தேங்க்யூ. வெரி ஹாப்பி டு see you. ஆக்சுவலாக பல ஜென்ரேஷன் தாண்டி இப்போ வரைக்கும் நீ நடிச்சிட்டு இருக்கீங்க, பல ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்துருக்கீங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் மேம். இப்போ பசங்க, அதாவது கரண்ட்லி இப்போ படம் பண்ணுற பசங்களோட வைப் எப்படி மேம் இருக்குது? என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க அப்போக்கும் இப்போக்கும்? முதல்ல எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது உலகமே திரும்பி பார்க்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த யூத் படத்தை. அந்த படத்தில் நானும் இருக்கேன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சந்தோஷத்தை கொடுத்த என் மகன் கென்னுக்கு மிக்க மிக்க நன்றி. பேர் சொல்லும் பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தந்தையர் திரு கருணாஸ் அவர்களுக்கும் கிரேஸ் அம்மாவுக்கும் சான்ஸே இல்லைங்க. நான் வந்து கடவுள் நல்ல பிள்ளைங்களையும் நிறைய படங்களையும் கொடுத்தாரு, நல்ல வாழ்க்கையும் கொடுத்தாரு, சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாரு. இனி கடவுளுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான் என்னோடய கடமை நினச்சிக்கிட்டு என்னோடய வழி வேறு திசையில் போயிட்டு இருந்தது. சடனாக நான் வெளிநாட்டில் இருந்தேன். கருணா சார் கம்பெனிலேருந்து ஒரு ஃபோனு, மிஸ்டர் மேனேஜர் செல்லதுரை சார் பேசிகிட்டு இருந்தார். அம்மா நீங்கள் நடிக்க வரணும் திருப்பின்னாங்க. இல்லைங்க நான் நடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நடிக்கலாம் வேண்டாங்க, போகிறோங்க, நிறையா நடிச்சிட்டேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்க நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிறைய ப்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ கூட நினச்சேன் ஏதோ சும்மா வண்டியில் போகிறோம், ஏதோ வில்லி வேஷம் பண்ண போகிறோம், ஏய் வண்டி எடுங்கடா அதான் சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என் பிள்ளை கென் அவங்க டைரக்ஷனில் நான் மீண்டும் பிறந்தேன் தான் சொல்லுவேன். உண்மையிலேயே சினிமா வேண்டான்னு சொன்னேன். எனக்கு சினிமா மேலே காதலை உண்டு பண்ண அந்த குழந்தைக்கு கோடான கோடு நன்றி. ஏன்னா ஒரு விஷயமும் நான் நடிக்கும்போது அப்படியே ரசிச்சுட்டு ஆமாம்மா இது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னை மெருகேற்றி நான் வந்து ஐயோ ஷூட்டிங் முடிஞ்சு போச்சா அவ்வளோதானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னை வந்து இன்னும் ஆசை, அதாவது எது வேண்டாம் நான் ஒதுங்கினேனோ இப்போ எனக்கு இது நிறைய படங்கள் பண்ணணும் இந்த மாதிரி யூத் குழந்தைங்களோட. ஏன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக். என்ன இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் போட மாட்டாங்க, அது ஒன்று தான் கஷ்டம், பிரேக்கே சொல்ல மாட்டாங்க. மகனே பசிக்குதுரா பிரேக் பிரேக் என்னவேன், தோமா ஒரு ஷாட் 2 ஷாட் சொல்லிட்டு ஒரு பெரிய சீனை கொண்டு வந்து நிற்பாங்க. அப்பாப்பாப்பா அது ஒன்று தான் எனக்கு இந்த பிள்ளைங்களோட கோப்பை பண்ண முடியல. பட் ஆனால் வேறு லெவல். அதே மாதிரி என் வாழ்க்கையிலேயே நான் டப்பிங் தியேட்டரும் போனதில்லை, டப்பிங்கும் பேசினதில்லை. என்னை டப்பிங் தியேட்டருக்குள்ளே கொண்டு வர வச்சு எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனால் எனக்கு வந்து இந்த சித்திரம் மறைகிற மாதிரி அந்த குழந்தை அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து என்னை இந்த மேடையில் நிற்க வச்சுருக்கு. இதுக்கு எத்தனை ஜென்மம்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கேன் மகனே. வேறு லெவல் போக போகிறீங்க, அது நிச்சயம். இன்னொன்று, என்னோடய வாழ்க்கையிலே நான் நிறைய வேஷங்கள் சினிமாவாக இருக்கட்டும் சீரியலாக இருக்கட்டும் பண்ணிட்டேன். ஆத்ம திருப்தி நிறைய இருக்குது. எனக்குள்ளேயே மறைஞ்சிருந்த ஒரு இந்த பிரின்சிபல் கேரக்டரு என்ன இல்லை உனக்கு ஒரு விஷயம் இருக்குது, நீ இந்த கேரக்டரை சாட்டிஸ்ஃபைடாக பண்ண போகிறேன்னு சொல்லி என்னோட ஆழ்மனசுக்கு ஹாப்பினஸை கொடுத்த உங்களுக்கும் இந்த யூத் டீமுக்கும் மிக 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பெரிய தேங்க்ஸ் வந்து நம்ம விக்கிக்கு தான் சொல்லணும். நம்ம டிஓபி சார் வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா டிஓபி வந்து என் மகன் சொல்லுவாப்புல, ஆனால் இப்படி ஒரு ஷார்ட் என்னென்னு அவர் இப்படி பார்க்கும்போது அதெல்லாம் பண்ணலாம் உங்களால் பண்ண முடியும் சொல்லிட்டு பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கூட பண்ண வைக்கிறது தான் எங்கள் டைரக்டருக்கு என்னோட ஒரு பெரிய திறமை. தேங்க்யூ மகனே. கடவுள் வந்து
நிறைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் வர போகிறீங்க. நாங்கள் உங்களை அண்ணாந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் படத்தில் நாங்கள் இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடையில் நிறைய பேர் ஏறிட்டாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீயும் கஷ்டப்பட்டு என்னென்னமோ கேள்வி கேட்குற, ஆனால் யாருமே நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. அது எப்பயுமே அவங்க ஃபீலிங்கை இங்கே கொட்டிட்டு போகிறாங்க. நானும் கொஞ்சம் கொட்டிட்டு போகிறேன். ப்ளீஸ். ஸோ கேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா கிட்டேருந்து இவ்வளோ நல்ல வாழ்த்து வாங்கியிருக்கேன். பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் கருப்பையா. எங்கம்மா? ஸோ மேனேஜர் செல்லதுரை வந்து ஃபோன் பண்ணுறாரு, ப்ரொடியூசர் கருப்பையா வந்து உங்களை மீட் பண்ணுவாங்கன்னு. நானும் ஃபார்மல்ஸாலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, சரி கருப்பையா பெரியவர் ஒருத்தர் வருவார், மரியாதையாக நம்ம பேசணும் அப்படின்ட்டு கதவை திறந்தா, அம்மா பெஞ்ச் மேலே ஏறி நில்லு, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அந்த பெஞ்ச். இவர் தான் அந்த கருப்பையா. என்னம்மா ஸ்குவாடோட வந்திருக்கியா? ஸோ கதவை திறந்தா இந்த பையன். நான் பார்த்துட்டு உள்ளே வாங்க, கருப்பையா சார் வரலையா? நான் தான் மேடம் கருப்பையா அப்படின்றாரு. ஸோ அங்கே ஆரம்பிச்சது இந்த படத்துடைய டைட்டில் யூத் அப்படிங்கிறது. ஸோ ஜிவி மை பிரதர், ஐ லவ் த மியூசிக். இதில் வந்து கலக்கியிருக்க நீ. ஸோ இட்ஸ் சூப்பர். அண்ட் நீ எப்போவுமே எவர் யூத், அதை வந்து யூ ஹவ் ப்ரூவ்ட் வித் யுவர் மியூசிக் இன் திஸ் ஃபில்ம். thoroughly என்ஜாய்ட் யுவர் மியூசிக். அண்ட் நம்மளுடைய யூத் மம்மி நளினிமா வந்து 6 மணி ஆனால் ஏறி வண்டியில் உட்காந்துருவாங்க. அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் நளினிமாவை. 9 மணி நானும் நளினிமா இருக்காங்க, நம்ம சீக்கிரம் இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். 9 மணி ஆகுது, உட்காந்து டைலாக் படிச்சுட்டு இருக்காங்க. என்னம்மா நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா கென் கேட்டானா, அதனால நான் கொஞ்சம் இருந்து பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்கள 9 to 10 ஒர்க் பண்ண வச்சு டப்பிங் பண்ண வச்ச ஒரே இந்த மேடையில் இவ்வளோ நேரம் நம்ம காத்துட்டு இருந்த ஒரு மிக அற்புதமான ஒரு நட்சத்திரம் நம்ம கூட இணைகிறாரு. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு என்னைக்குமே சொல்ற நம்மளுடைய நடிப்பு அரக்கன் தனுஷ் சார், சத்யம் சினிமா ஸ்வராஜ். தனுஷ் இஸ் ஹியர் அண்ட் வெற்றி சார் இங்கே இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்லிக்கணும், கென் வந்து ஆஸ் அன் ஆக்டர் எல்லாருமே பார்த்துருக்கோம். அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் கென் இஸ் பீங் அ டைரக்டர். ஸோ வெற்றி சார் உங்களுடைய ப்ராடக்ட், தனுஷ் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண இந்த டைரக்டர் இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். அது மட்டும் இஸ் லைக் அ பிக் கேரண்டி. இந்த படம் பார்த்த உடனே வில் ஆல் நோ தட் மோர் தென் ஆக்டர் கென், பீப்புள் வில் லவ் த டைரக்டர் கென். டே சூப்பர்டா. அண்ட் சுராஜ் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். சுராஜ் சார், இட் வாஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் பல இன்டர்வியூஸில் என்னை பற்றியும் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் படத்துடைய டைட்டில் வந்து யூத், இதோடைய ஹீரோ கென் தான், ஆனால் ஆக்சுவல் ஹீரோ வந்து சுராஜ் சார் தான். அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவர் ஆக்சுவல் ஹீரோனா அப்போ ஆக்சுவல் ஹீரோயின் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. ஆல்வேஸ் மேம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆல் தி பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் ஆர் ஹியர். அண்ட் ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த சாங்ஸ் வரைக்கும் பார்த்ததில்ல. அண்ட் ஐ ஹேட் த ப்ளெஷர் ஆஃப் ஒர்க்கிங் வித் அனிஷ்மா. ஸோ இட் வாஸ் ரியலி குட். அண்ட் இங்கே சின்ன தமிழா சொன்னோம் ஸ்டேஜில் இருக்கும்போது, நாங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, கென்னுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரேக்காக இருக்கணும்னு. பட் சின்ன தமிழா இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிக் பிரேக். ஏன்னா எத்தனை பேர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி இருக்காங்கன்னு பார்த்தேன். ஸோ கென், உனக்கு மட்டும் இல்லை, you've set career for so many people, so for you're giving break for so many people. Thank you da, best wishes, God bless you. And Karuna sir and Grace, இன்னிலிருந்து அவன் எங்கள் எல்லாருக்குமே பிள்ளை தான், உங்கள் பிள்ளையை நாங்கள்லாம் தத்து எடுத்துக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மீனாட்சி, ஐ வுட் ஸ்டார்ட் ஆஃப் வித் யூ. இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு சினிமேட்டிக் பேரலல் கம்பேரிசன் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மலையாளமில் நாஸ்லின் கூட ஒரு படம் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஸோ இங்கே வந்து தமிழில் இப்போ வந்து கென் கூட ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம மலையாளமில் வந்து நாஸ்லினுடைய மிகப்பெரிய ஹிட் வந்து பிரேமலு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழில் வந்து இப்போ யூத் வரப்போகுது, தமிழ் சினிமாவோடைய பிரேமலு அப்படின்னு சொல்லிட்டு யூத்தை நம்ம சொல்லலாமா? வாட்ஸ் யுவர் தாட்ஸ்? நான் கொஸ்டின் அண்ணா இது. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட பிரேமலு அப்படி சொல்லலாமா? பிரேமலுவோட பெரிய ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். ஆஹா, இப்பதாம்மா நீங்க தமிழ் ஹீரோயின் பேசுங்க.
நான் ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஏன் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் சார் பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா? சார் அவர் எவ்வளோ அழகா சிரிச்சிட்டு கீழே உட்காந்துட்டு இருக்காரு. இல்லை நான் ஆமாம் பயத்தில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ தனுஷ் சாரையும் பார்த்து ரொம்ப சைல்ட்ஹுட் க்ரஷ் லைஃப் டைமில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் எப்படி என்ன சொல்லணும்னு எனக்கு லைக் புரிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் ஆமாம் பேசணும்ல, அதனால் நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கென், நான் வந்து லைஃப்பில் எனக்கு ஒரு லக்னு ஒரு விஷயமே இல்லை அப்படி நினச்சிட்டு இருந்தோம். லைக் எப்போவுமே என் அம்மா சொல்லுவார் நீ ரொம்ப நெகட்டிவ், இப்படி நெகட்டிவாக இருக்கக்கூடாது. பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக் தட், எனக்கு லக்கே இல்லை அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் மீட்டிங் கென் ஐ ஜஸ்ட் காட் டு நோ தட் லக் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் கென். அந்த மாதிரி தான் எனக்கு கென். he is kind of my lucky charm னு சொல்லலாம் இப்போ. thank you Ken for selecting me. என்ன நீ சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரியெல்லாம் நான் இப்படியெல்லாம் ஒரு மேடையில் நிற்கணுன்னெல்லாம் நான் யோசித்ததே இல்லை. தட் டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தனுஷ் சார் அண்ட் வெற்றிமாறன் சார்லாம் எனக்கு ஒரு மாதிரி லைக் நான் இது நிஜமா இது இஸ் தி ரியல் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் கருப்பையா அண்ணா, தேங்க்யூ ஃபார் செலக்டிங் மீ as well. அண்ட் நெக்ஸ்ட் வந்து விக்கி அண்ணா, தேங்க்யூ ஃபார் எங்களையெல்லாம் ரொம்ப அழகாக காட்டினதுக்கு தேங்க்யூ. if at all you think we look a little pretty in the film, அது வந்து it's all because of விக்கி அண்ணா. காவ்யா அக்கா, நான் லைஃப்பில் கூட நினைக்கல தனுஷ் சாருக்கு ஒர்க் பண்ணுற ஒரு லைக் காஸ்ட் லைக் பர்சன் வுட் லைக் ட்ரெஸ் அஸ் இன்னைக்குன்னு. ஆனால் ஐ ஃபீல் ரொம்ப ப்ரவுட் இன்னைக்கு இந்த காவ்யா அக்கா தான் எங்களெல்லாம் ட்ரெஸ் பண்ணதே. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி கருணாஸ் அங்கிளும் கிரேஸ் ஆண்டியும், இவங்க வந்து எனக்கு இப்போது ஒரு ஃபேமிலி மாதிரி, லைக் இட்ஸ் லைக் ஆ செகண்ட் ஃபேமிலி. நாங்கள் வந்து ஃபிலிம் நடிக்க தான் வந்தோம், ஆனால் இங்கே ஒரு ஃபேமிலியை குடும்பத்தையே இப்படி லைக் வி காட் அ ஃபேமிலி ஹியர். தேங்க்யூ ஃபார் ஃபீடிங் அஸ், for loving us and always being with us. And Suraj Atan, I couldn't share a screen space with him, but I could like mingle with him. Adhe oru periya vishayam. He's like one of the top actors from our Malayalam industry. Thank you for being nice to us. அதுக்கப்புறம் நளினி மேம், தேவதர்ஷினி மேம், தேங்க்யூ. அதுக்கப்புறம் கென் அண்ட் கேங், தேங்க்யூ பாய்ஸ், சின்னா, ஈஸ்வர், டேனி, எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் சாரி நான் எல்லாருக்குமே இங்கே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஐ லைக் சரி ஐம் ஜஸ்ட் கோனா எண்ட் இட். கேரன், சோனி என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் நடித்தேன், அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ஐயோ அனிஷ்மாவும் பிரியான்ஷியும் இவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். தேவை லைக் இங்கே வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்குது. தேர் வாஸ் நோ காம்படிஷன் அட் ஆல். நாங்கள் வந்து ஃபுல்லாக லைக் வி வே லைக் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யா தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ நெக்ஸ்ட் பிரியான்ஷி, நீங்கள் தமிழ் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கல்ல? எனக்கு அது மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலி ஐ கான்ட் ஸ்பீக் தமிழ். தட்ஸ் ஓகே, யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நான் கேட்குறேன் இப்போ ஐ திங்க் வந்து ட்ரெய்லரில் மாற்றி ஐ திங்க் த்ரீ ஆஃப் யூ பீப்புள் வந்து டோல்ட் ஐ லவ் யூ டு கென் ரைட் இன் ட்ரெய்லரில் மாற்றி நீங்கள் 3 பேரும் ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலாக உண்மையிலே படத்தில் யார் தான் கென்னை லவ் பண்ணுறீங்க? ஹூ இஸ் லவ்விங் கென் இன் த மூவி? ஹூ இஸ் த ட்ரூ லவர்? ஐயோ எமக்கு வேற வர மாட்டேங்குது நேரம் பார்த்து. யார் உண்மையாக லவ் பண்ணீங்க கென்னை படத்தில்? லைக் மாம், கென்ஸ் மாம் தான் லவ் பண்ணாங்களா? கென் படத்தோட கதையை சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க. எஸ், how was your experience working with this movie? I'm really sorry if I just start crying. I just want to thank each one of you who's present here today. This is like our dream project. We used to talk about it on the set, like when the movie is going to release. And I just want to thank Ken who reached out to me for this movie. This is like my dream project, and everyone who was present on the set that time, from our hair team, our makeup team,
our sport team. Everyone was so friendly to me, even though I don't know the language. Everyone was so humble, sweet, and I just want to say that we all have given our best. We were very honest with our work, and I just want all of you to support us with our movie. Yeah, that's it. I'm really sorry. தட்ஸ் ஓகே பிரியான்ஷி. இந்த படம் கூட எவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இட்ஸ் அ கிரேட் ஸ்டேஜ் ஃபார் யூ. ஐ திங்க் உங்களோட ஆல் இமோஷன்ஸ் வந்து படத்தில் சக்ஸஸாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் டு அனிஷ்மா. அனுஷ்மா வந்து உங்களை தெரியாதவங்க இப்போ யாருமே கிடையாது சிறை படத்துக்கு அப்புறம். நீலோத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டாலே எல்லா பசங்களும் வந்து அப்படியே வந்து கேட்ச் பண்ணி உங்களை இன்னும் வால்பேப்பராக வச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ இங்கே நான் உள்ளே வரும்போது கூட பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யூத்தில் இப்போ நடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொதுவாக அந்த மலையாளம் இருந்து வர்ற நடிகைகளை வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சுப்பாங்க. ரைட் ஃப்ரம் வந்து நம்ம அசின் மேம்லேருந்து நயன்தாராலேருந்து மமிதா பைஜ் வரைக்கும். இடையில நஸ்ரியா கூட ஒரு பெரிய ரவுண்ட் வந்தாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மனசில் ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு யூத் படம் அந்த நடித்த அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருக்குது. தனுஷ் சார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப பெரிய ஃபேன் சார். அதனால் இப்படி பார்க்கவே முடியல ஸ்டேஜ் இப்படி. வெற்றிமாறன் சார் உங்கள் எல்லோரும் முன்னில் நிற்க முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ கென். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. இன்றைக்கி நீ இவ்வளோ பண்ணியிருக்க. உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்டில் எனக்கு பாட்டாக முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ 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 ஹாப்பி. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இது இப்போது பிகேம் மை ஃபேமிலி. அண்ட் நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க. அதுவும் இந்த ஏஜில் எல்லாருக்கும் தெரியும் நீ எவ்வளோ கஷ்டமாக எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ ஜஸ்ட் ஹோப் இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் மாறணும்னு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ. அண்ட் கருப்பையா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் என்னை இந்த ப்ராஜெக்டில் இன்வைட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ பார்வதா என்டர்டெயின்மெண்ட். அண்ட் ஜிவி சார், என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட் தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் வந்துட்டு ஆடிக்காலத்துலேருந்து அந்த பாட்டில் எல்லாம் நான் டான்ஸ் ஆகிட்டு என் வீட்டு லிவிங் ரூமில். இப்போ வந்து உங்கள் பாட்டில் நான் இங்கே நடிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் again thank you Ken, thank you so much. And Grace Andy, Karuna Sangal, thank you so much. ஷூட் முடிஞ்சிட்டு அப்படியே வீட்டில் போய் எங்களுக்கு உப்பு கரையெல்லாம் செஞ்சு தந்ததுக்கு எங்களை அவ்வளோ எல்லாரையும் லவ் பண்ணிங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுராஜாட்டா, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது என்னோட பெரிய ட்ரீம். ஃபஸ்ட் டைம் உங்களை செட்டில் பார்த்து எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது. அதுக்கும் தேங்க்ஸ் கேன். மலையாளத்தில் நடிக்க முடியல, உங்கள் கூட ஃபஸ்ட் டைம் நடிக்க முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ். தேவதர்ஷினி மேம், எல்லாரையும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஒரு ரியல் மொமெண்டாக எனக்கு என்னால் அது ப்ராசஸ் பண்ணவே முடியல. தேங்க்யூ ஸோ மச் மேம். நளினி மேம், அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் பார்த்ததுலேருந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க எங்க கூட எல்லாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் விக்கி அண்ணா, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. உங்கள் படம் வந்ததுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஹோப் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வரணும்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் காவியா அக்கா, ஒரு ஐ திங்க் 2021 சம்திங் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஸ்டாக் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ட் இப்போ வந்து நீங்கள் யார் அக்கா டு மீ. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அண்ட் கெனான் கேங்கோட கேங், சின்னா, ஈஸ்வர், எல்லாருக்கும் எனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரில. எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என் கூட இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தாஜ், கேரன், சோனி, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இது வந்து எல்லாருடையும் ட்ரீம் ப்ராஜெக்ட். அகெயின் கென், ஐம் ஸோ நீ இப்படி பார்க்காத. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் guys, that's so lovely. உங்கள் 3 பேரோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்து அவங்கள ஸ்டேஜில் இருந்து கீழே அனுப்பலாம். One second, I forgot to mention ஜிவி அண்ணா. ஞானும் லைக் ஐ எம் ஆல்சோ பிக் ஃபேன் ஆஃப் யூ. உங்களோட ஒரு சாங்கில்
பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் உங்களோட சாங்கில் நடிக்க முடியுது இஸ் லைக் அ வெரி பிக் திங். தேங்க்யூ. எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இது என்னுடைய 2வது தமிழ் மூவி தான், யூத்து. தமிழில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டிரெக்டர் கென், ப்ரொடியூசர் கருணா, கருப்பையா, சார் கருப்பையா, தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேவதர்ஷினி மேம் எனக்கு முந்தானே இருந்த படம் எல்லாம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பல வாட்டி நான் சொன்ன விஷயந்தான். இவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நளினி மேம், தேங்க்யூ வெரி மச். அப்புறம் 3 ஹீரோயின்ஸ், அனுஷ்மா, மீனாட்சி, பிரியான்சி, இன்னும் நம்ம சின்ன இங்கே இருக்க சின்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மிமிக்ரி தான், அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் கென்னை பற்றி என்ன சொல்கிறது, கென்னு வந்து கேரளாவில் வந்து எனக்கு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டரோட இமோஷனலோட தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாச்சு. அது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வித் ஆர்ஆரோட. இவர் மொபைலில் ப்ரீ ஷூட் பண்ணி ஃபிலிம் ஃபுல்லாகவே என்னை காமிச்சாச்சு. ஃபிலிம் பார்த்த மாதிரி அப்போவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கென்னு வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இனிமேல் அவர் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிடுவேன், அது நோ டவுட். ஆகணும் கென். அந்த மாதிரி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து பெருசாக பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர். கண்டிப்பாக உங்களும் தமிழில் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிடுவேன். அப்போவும் என்னை வச்சு படம் பண்ணுவீங்க, பண்ணணும், விட்டுடாத. தேங்க்யூ. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே, காஸ்டியூம், கேமரா, ஆர்ட்டு, எல்லாருமே, எஸ்பெஷலி மியூசிக், ஜிவி சார் சூப்பர் சார், உங்களோட ஃபேன் தான். இது 2வது மூவி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இனி என்ன நம்ம தனுஷ் சார், ஹாய் சார். தனுஷ் சார் இந்த இவெண்ட்டுக்கு வந்ததுக்கு என்னோட பர்சனலாக தேங்க்ஸ். தேங்க்யூ சார். சாரோட கூட விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் வந்து கர மூவி நான் பண்ணிட்டேன். சாரோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார், தேங்க்யூ வெரி மச். வெயிட்டிங். வெற்றிமாறன் சார், அன்னைக்கு பூஜையில் நான் பார்த்தேன், பட் எனக்கு பர்சனலாக இன்னும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான் நான். எல்லா மூவியும் நான் பார்த்தேன். முதல்ல இருந்து பொல்லாதவன் இருந்து இப்போ அசுரன், நம்ம எல்லாமே பார்த்தேன். அசுரனில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எஜுகேஷன் விஷயத்தை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ. இப்போது கேட்கலான்னு எனக்கு தெரியல, உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது சார். சும்மா மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது, எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண முடியும். அப்புறம் மார்ச் 19க்கு தியேட்டரில் எல்லோரும் வரணும். இது நல்ல ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட். மார்ச் 19க்கு அப்புறம் சினிமா பேசட்டும். தேங்க்யூ வெரி மச். என்னுடைய கேரக்டருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, என்னை சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே பெரிய நன்றி. எஸ்பெஷலி நாட்டுராஜா, துரை, தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். முதல்ல கேட்டேன், அந்த கேள்வி அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டீங்க. பட் எனிவேஸ் ஓகே. எப்படி இவ்வளோ யூத்தாக இருக்கீங்கன்னு கேட்டேன் சார். அந்த டிப்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா. சாரி, எப்படி இவ்வளோ யூத்தாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் எப்போவுமே யூத்து தான். ஆல்வேஸ் சார், ஆல்வேஸ். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரையும் இந்த தேட்டரில் அது ஒரு நல்ல நிகழ்வில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல நான் வந்து வெற்றிமாறனுக்கும் தனுஷ் சாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். அது எல்லாருக்கும் அமையுமான்னு தெரியல. அவனை ஒரு நடிகனாக அடையாளப்படுத்திய வெற்றிமாறனும் அவனுக்குள்ளே ஒரு திறமை இருக்கிறங்கிறத கண்டுபிடிச்சி, நீ டைரக்ஷன் கற்றுக்க, என் கூட இருந்து வேலையை கற்றுக்கன்னு சொல்லி அவனை ஒரு புள்ள மாதிரி கூடவே வச்சிருந்து அவனுக்கு இயக்கத்தை கற்றுக் கொடுத்த தனுஷ், 2 பேரும் இந்த இடத்துல ஒன்றா இருந்து அவனுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது இது எத்தனை பேருக்கு அமையும் அப்படின்னு எனக்கு தெரியல. முதல்ல
என் வாழ்நாள் நன்றியை அவங்க 2 பேருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இதே தனுஷை வந்து திருடாத்திடியில் தான் முதல் நான் சந்தித்தேன். அப்போ அவருக்கு ஒரு 18 வயசு இருக்கும், 18 வயசு 19 வயசு தான் இருக்கும். இன்றைக்கி நான் அவரை எப்படி நம்ம எல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்குது. அன்னைக்கு இதே தனுஷ் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அன்னைக்கு காதல் கொண்டேன் படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் காதல் கொண்டனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் அவங்க அண்ணன் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன். நீங்கள் ஒரு இந்திய சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகனை கொடுத்துருக்குறீங்கன்னு தான் நான் சொன்னேன். இதை வந்து காதல் கொண்டேனில் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி இந்த சின்ன வயசில் இந்தியாவிலேயே 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர்னால் அது வந்து தனுஷ் மட்டும்தான். ஆனால் அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து நிறையா மன வருத்தங்கள் இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி இருந்த மீடியாக்கள், அன்றைக்கி இருந்த பத்திரிகைகள்லாம் வந்து இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தாருன்னா நிறைய கேலிகள் பேச்சுகள்லாம் பேசினாங்க. ஆனால் அன்னைக்கு நான் சொன்னேன், இதே மாதிரி சில நடிகர்கள், குறிப்பாக விஜய் போன்ற நடிகர்கள் கூட சொல்லியிருக்காங்க இந்த பத்திரிகைகள். ஆனால் அவங்களோட அட்டைப்படம் நம்ம பத்திரிகையில் வராதாங்கிற காத்துக்கிட்டு இருக்கிற காலங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இதே சூழல் நிச்சயமாக உங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் இன்னைக்கு நம்பினேன். அவர் மேலே இருந்த அந்த திறமையின் மேலே இருந்த நம்பிக்கையில். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆக சிறந்த இன்னைக்கு தேசிய அளவில் பல விருதுகளை பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய முதல் கதை பொல்லாதவன். அந்த பொல்லாதவன் கதையிலிருந்து நான் அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன். அந்த படத்தில் நான் நடித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எந்த படத்துலையும் அவர் என்னை நடிக்க கூப்பிடலை, அது வேற. பட் இருந்தாலும் அந்த படத்திலிருந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த படம் அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த படத்தில் தனுஷ் சார் வந்து அந்த உடம்பை வந்து அவர் 6 பேக் மாற்றி அதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அந்த ஃபைட் சீன் பண்ணாருங்கிறது இருக்குது. ஸோ ஆக இந்த சினிமா அப்படிங்கிறது இங்கே சொன்ன மாதிரி நான் 12 வயசுலேருந்து மேடைகளில் மக்களை சந்திச்சுக்கிறேன். 12 வயசுலேருந்து என் வாழ்க்கை இதுதான். அவன் கென்னு சொல்கிற மாதிரி எனக்கு வந்து சினிமா தவிர வேறு எதுவுமே தெரியாது. இந்த அரசியல்லாம் வந்து திடீர்னு இடையில நடந்த விஷயங்கள் தான். பட் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அடிப்படையாக நான் வந்து ஒரு கலைஞன், சினிமாவில் சம்பாரித்து சினிமாவிலேயே படங்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி இப்படி ஒரு நடுத்தர வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆனால் நான் ஒன்றை மட்டும் முழுசாக நம்பினேன், சினிமாவுக்கு நாம் உண்மையாக இருந்தால் சினிமா ஒருபோதும் நம்மை கைவிடாது அப்படின்னு நான் நம்பினேன். அப்படி நான் வச்ச அந்த நம்பிக்கையினுடைய ஒரு நம்பிக்கை தான் என்னுடைய மகன் கென்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய அனுசரிப்பு, அவங்களுடைய அந்த மோட்டிவேஷன், இது எல்லாம் சேர்ந்தது தான் கென்னு. ஆனால் நான் எப்போதும் நம்புறது வந்து ஒரு திருவள்ளுவருடைய குரல் தான். என்னுடைய சின்ன வயசுலேருந்தே தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற அந்த குரல். அந்த கடவுளே நம்ம கைவிட்டாலும் நம்மளுடைய உழைப்பும் நம்முடைய திறமையும் ஒருபோதும் நம்மளை கைவிடாது அப்படிங்கிறத காலம் முழுவதும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் கருப்பையா, அப்புறம் அந்த பையன் பிரணவ் அவர், அப்புறம் காளின்னு ஒரு பையன், 3 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் வெளியேறிட்டார். பட் அவங்க 2 பேர் அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு புது பசங்க, நீங்கள் இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம இந்த 25 வருஷத்தில் நல்ல விஷயங்களை விட கசப்பான விஷயங்கள் தான் அதிகமாக சினிமாவில் கற்றுருக்கிறேன். அப்போது நான் அவங்கள நம்பிக்கை இல்லாமல் நான் யோசிக்கும் பொழுது அந்த பசங்க ரொம்ப கேஷுவலாக இல்லை எங்கிள் நான் பண்ணிடுவோம் அங்கிள் அப்படி மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், ஒரு 100 படம் எடுத்த கம்பெனி கூட இந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு படத்தை எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த சின்ன வயசில் ரொம்ப அனுபவமாக, ரொம்ப நேர்த்தியாக, உண்மையாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த 25 வருஷத்தில் நான் இந்த சினிமாவில் யாருக்கிட்டையும் நான் எதுக்காகவும் போய் நின்னதில்லை. ஒருவேளை இந்த படங்கள் வெளியிட்டது பண்ணது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட்ட வேணால் போய் நின்றுருப்பேன். அதை தாண்டி நான் வேறு யார்கிட்டையும் போய் வாய்ப்புக்கோ அதுக்கெல்லாம் போய் நின்னதில்லை. முதல்ல வாய்ப்பு நம்ம கேட்கிட்டோம்னாலே ஒரு நடிகன் வந்து வாஷ் அவுட்டு தான். அது திறமையின் அடிப்படையில் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும்னு வந்தால் தான் உண்டு. ஏன்னா நான் அதிகமாக நடித்த படங்களில் ஹீரோக்கள்லேயே வந்து நான் அதிகமாக நடித்தது தனுஷ் கூட தான். நிறைய படங்கள் நான் தனுஷ் கூட மட்டும்தான் நடித்தேன். ஆனால் அவர் கூட நான் நடித்த 16 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் கரையில் நடிச்சிருக்கேன். அந்த கரையில் அவருக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா எனக்கும் கொடுத்தாகணும், இல்லைன்னா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே செம வெறுப்பாயிருவேன். ஏன்னா நான் அதை பிஜேபியை திட்டுறேங்கிட்டேன்னு சொல்லி கொடுக்காமலாம் அவாய்ட் பண்ணிடக்கூடாது, கொடுத்தே ஆகணும். அந்த விதத்தில் நான் யாருக்கிட்டையுமே பெருசாக எதுக்கும் போய் நின்னதில்லை. ஆனால் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக இவன் நடிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு நான் வந்து இதுக்கு ஒரு லவ் படம், லவ் சாங்ஸ், நல்ல சாங்ஸ் வேணும் அப்படிங்கிற பொழுது நான் நேரடியாக ஜீவியை ஒரு ஷூட்டிங்கில் தான் போய் பார்த்து, இது மாதிரி என் பையனை வச்சு பண்ணுறேன் தம்பி, நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன்.
எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்கன்னு அவர் கேட்கல. இன்றைக்கி நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நிச்சயமாக என்னால் அதை கொடுக்க முடியாது. ஆனால் ஏதாவது நான் என்னாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்காக கென்னுக்காக நான் இந்த படம் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு இந்த 25 வருஷத்தில் எனக்கு இந்த சினிமாவில் இந்த ஒரு வார்த்தை, இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் அவர் பண்ணுற படங்கள், இப்போ தனுஷார் கூடலாம் இப்போ படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த படங்கள் அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு தெரியும். நம்ம சொன்னால் ஐடி பிரச்சனை வந்துடும், அதனால் நம்ம சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இது ஒரு வாழ்நாளில் நம்ம அவருக்கு நன்றியோடு இருக்கணும். அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவும் அவனுடைய பழக்கத்திற்காகவும் அவன் மேலே ஏதோ ஒரு பாசத்தினாலேயும் இதில் இருக்கிற நிறைய பேர் தனுஷார் கூட இருந்தவங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே தனுஷார் மூலமாக தான் இவனுக்கு அவங்களெல்லாம் தெரியும். இப்படி எல்லாருமே சேர்ந்து இதில் அவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறீங்க. இதில் ஒர்க் பண்ண ஒரு லைட்மேன்லேருந்து, ஒரு ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட்லேருந்து, ஒரு ப்ரொடக்ஷனில் பாத்திரங்கள் ஒரு அம்மாவிலேருந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாநாயகன், இந்த படத்தினுடைய கேமராமேன், அந்த பையனுக்கு பெரிய இது இந்த இன்ட்ரி எல்லாம் இல்லாட்டியும் கூட, ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒளிப்பதிவாளராக அந்த பையன் வருவான், அது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இதில் நான் எல்லாருக்கும் அதாவது கருப்பையா குடும்பத்தார், பிரதீப் பிரணவ்னா அவங்க அம்மா, அவங்க குடும்பத்தார், அவனுடைய வருங்கால மனைவி, இப்படி எல்லாருக்கும், பத்திரிகையாளர்கள் இங்கே கலந்துக்கிட்ட, அதே மாதிரி இந்த படத்தில் கென்னோடைய ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் இவங்க பண்ண டார்ச்சரை தாங்கின என் பொண்டாட்டிக்கு தான் எந்த அவார்டு வந்தாலும் நீங்கள் கொடுக்கணும். 2 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. கதை எழுதுகிறேன், பாட்டு எழுதுகிறேன், கம்போஸ் பண்ணுறேன்னு. நம்ம வீடே ஒரு மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும் எப்போதுமே. 10 பேர் 15 பேர் சமைச்சு போட்டு தான் அவன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கா என் ஒய்ஃப். ஆக்சுவலி இதோட ரொம்ப நல்லா குண்டாக இருந்தா. இவ்வளோ இழைச்சி போனதுக்கு காரணமே என்னென்னா இவங்க பண்ண டார்ச்சர் 2 வருஷம். பட் அவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை, இது சினிமா. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன இருந்தாலும் அதுதான். எதையுமே தலையில் ஏற்றிக்காதீங்க. இன்னைக்கு நீங்கள் இயக்குனர் ஆனது உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழல், அவ்வளோதான். ஆனால் அதை கற்றுக்கன்னு சொன்னது தனுஷ் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. உன்னை அவர் ஏன்னா அவர் உன்னை செலக்ட் பண்ணுறாருன்னா அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ண மாட்டார். அப்படி செலக்ட் பண்ண ஆட்கள் யாருமே இந்த சினிமாவில் தோக்கவும் கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய இடத்துல தான் இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த 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 ஜட்ஜ்மெண்ட் அவர்கிட்ட இருக்குது. அதுவும் போக நான் எத்தனை வருஷம் கழித்து பார்த்துட்டு நான் கென்னுக்கிட்ட கூட சொன்னேன், எப்போ நான் பார்த்தேன், எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்தில் இன்னமும் சினிமாவை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு நடிகன் தனுஷுங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. பட் ஆகவே உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. நான் நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டே நினைக்கிறேன். எனிவே ஒரு வள்ளுவருடைய ஒரு குறள் இருக்குது, அது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு வள்ளுவருடைய குறள். இதை விட என்னுடைய மனைவிக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை அவன் பிள்ளையாக அவன் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரியலி ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ மை டியர் சன். தேங்க்யூ சார். ஸோ ஒரு டேரக்டராக இந்த ஸ்டேஜ் ஏறணும் அப்படிங்கிறது தான் எப்பயுமே இருந்த ஆசை. பட் இந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். பட் இங்கே ரொம்ப டைம் எடுக்காமல் சீக்கிரம் பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. தனுஷ் சார், ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கம்மிங். நான் ஒரு 8th 9th படிக்கும்போது 3 படம் வந்துச்சு. படிக்கலன்னு சொல்லிட்டு 12 மார்க் வாங்கிட்டியே, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல் தான் சொல்லி ஃபேஸ்புக்கில் மீம் பேஜ் வச்சு உங்கள் ஃபோட்டோ டிபியில் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்த ஒரு ஃபேன் பாய் தான் நானும். அண்ட் வெற்றி சார், வி ஹாவ் அ கனெக்ட்னு எனக்கு இருக்குது, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. லாக்டவுன் டைமில் என்ன லைஃப்பில் அடுத்து பண்ணுறதுனே தெரில. ஒரு படம் கமிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, டேரக்டராக நடக்கல, அன்சர்டனிட்டி அதிகமாக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து விகடனில் மைல்ஸ் டு கோ ஆர்டிக்கல் ஃபுல்லாக படிக்கிறேன். காலையில் அவ்வளோ இமோஷனலாக ஒரு ஃபீல் எனக்கு. ஒரு 5 மணிக்கு உங்கள் நம்பர் இருந்துச்சு என்கிட்ட, நான் அவ்வளோ பெரிய மெசேஜ் ஒன்று உங்களுக்கு அனுப்புகிறேன். 6 மணிக்கு நீங்கள் தேங்க்யூன்னு ரிப்ளை பண்ணுறீங்க. அதுதான் எனக்கு அந்த லாக்டவுனை அடுத்த 6 மாதத்துக்கு ஓட்டுறதுக்கான ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு. அண்ட் கமிங் நெக்ஸ்ட் டு ஜிவி சார். ஜிவி சாருக்கும் எனக்கும் ஒரு லாங் பேக் கனெக்ட் இருக்குது. 2015 நான் 11th படிக்கும்போது செப்டம்பர் மந்த் த்ரிஷால்னா நயன்தாரா ரிலீஸு. அந்த டைமில் என் காலேஜுக்கு ஞானவேல் ராஜா சாரும் ஜிவி சாரும் ஏவி வெங்கடேஷ் சார் மூலமாக வந்தாங்க என் ஸ்கூலுக்கு, மை ஸ்கூலுக்கு வந்தாங்க. நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போனது ஜிவி சார். அங்கேருந்து 3 வருஷம் லேட்டர் நான் காலேஜ் 2nd இயர் படிக்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண படம் காதலிக்க யாரும் இல்லை. அதில் நான் தான் கேரவானுக்கு வெளிலன்னு ஜிவி சார் ஷார்ட்டுக்கு கூப்பிட்டு வருவேன்.
ஸோ 2025 கென் என்கிட்ட வந்தாப்புல வந்துட்டு யார் மியூசிக் அப்படின்னு கேட்டேன். ஜிவி சார் அப்படின்னா. இல்லைடா நம்ம யூஸ்வலாக பண்ணுறதை தாண்டி ஒரு செலவு பண்ணுறோம் அந்த படத்துக்கு, சாரை நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா, நம்ம கூப்பிட்டுட்டு எப்படி அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் கேட்டேன். அண்ணா அதெல்லாம் இல்லை, சார் நமக்காக ஒன்று பண்ணுறாரு, கதைக்காக ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னா. சொல்லும்போது அதை தாண்டி சார் இன்னொரு விஷயம் பெருசாக அந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு. இந்த படத்தை அவ்வளோ லவ் பண்ணி, கென் அவ்வளோ லவ் பண்ணி சொந்தமாக ஒரு லேபிள் ஆரம்பிச்சு இந்த பாட்டையும் இந்த படத்தையும் பெரிய லெவலில் சார் எங்களுக்கு பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். You have been a great support through my journey. And சத்தியம்ல நிற்கிறோம். ஏப்ரல் 29, 2025 டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்தோட ப்ரீமியர் ஷோ. அதோட இன்டர்வல்ல இதே சத்தியம்ல மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அமமுத்து சூர்யான்னு சொல்லி கென் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஜஸ்ட் பிஃபோர் தட் படத்துக்கு வரதுக்கு முன்னாடி கீழே டீ கடையில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்போ நான் ஒரு பெரிய கம்பெனியில் கதை சொல்லியிருக்கேன். எனக்கு முன்னாடி லைனில் யார் இருக்கான்னு பார்த்தா கென். என்கிட்ட கீழே டீ கடையில் சொல்கிறாங்க, கென் கதை உள்ள அப்ரூவ் பண்ணிட்டாங்க தலைவா, அடுத்து நீங்கள் தான் அப்படின்னோட செம்ம ஜாலி. அவ்வளோதான், ஓகே நம்ம உட்காந்துருக்கோம், 2 படம் சைன் பண்ணிட்டோம், 2 ப்ரொடக்ஷனில் உட்காந்துருக்கோம், எங்கேயும் நடக்கல, இந்த வருஷம் நமக்கு ஏதாவது ஒன்று நடந்துரும்னு சொல்லி இந்த மே மந்த்தை பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் கென்னை பார்த்துட்டு சொல்கிறேன், தலைவா நீங்கள் தான் அடுத்து போல என்னையும் கூப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், சேர்ந்து பண்ணுவோம் நம்ம அப்படிங்கிறேன். 10 days later கென் டைரக்டர், நான் ப்ரொடியூசர். அது எப்படி நடந்துச்சுங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இதெல்லாம் சொன்னா என்னவா எங்களை யோசிப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. பட் பார்வதா என்டர்டைன்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறதா படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பேரு. இந்த பேரை நாங்கள் ஏன் வச்சோங்கிற கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க. நானும் என்னோட ஃப்ரெண்டு பிரணாப் அப்படின்னு சொல்லிட்டு என் காலேஜ் ஃப்ரெண்ட் 2 பேர் சேர்ந்து தான் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நீ என்னென்னோ பண்ணிக்க மச்சான், ஆனால் பேர் மட்டும் அம்மா நியூமராலஜி பார்த்து வைப்பாங்க அப்படின்ட்டான். ஸோ அப்போ அவங்க அம்மா இத்தனையே ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரில் வரணும்னு சொல்லிட்டு வச்ச பேர் தான் பார்வதா. அப்படி ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி, ரேண்டமாக ப்ரொடியூசரான ஒரு ப்ரொடியூசர் தான் நான். அந்த 10 நாள்ல என்னாச்சு அப்படின்னு கேட்டா, படம் போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் கதை எழுதுனேன், 4 ஹீரோ கிடைக்கல. அடுத்து ஒரு கதை எழுதுனேன், 2 ஹீரோ கிடைக்கல. 2 படம் சைன் பண்ணிட்டேன். இன்னும் அந்த ப்ரொடியூசர்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிட்டு வாடா, வந்து டைரக்ட் பண்ண வாடா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. பட் டீப் டவுன் ஒரு படம் பண்ணுவோம், ஒரு பேர் வாங்குவோம், ஃபியூச்சர்ல ஏதாவது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதாவது நான் ப்ரொடியூஸ் அப்படிங்கிற வார்த்தை எப்படி பார்க்கறேன்னா, படம் இருந்தால் மட்டும் அது ப்ரொடியூசர் கிடையாது, அதை தாண்டி என்ன அவங்களால அந்த ப்ராஜெக்ட் உள்ள வேல்யூ ஆட் பண்ண முடியும், என்ன விஷயங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விதத்துல தான் நான் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்னோட ஃப்ரெண்டு காளி ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு நாள் நைட் ஒரு 11 மணிக்கு அவர் கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு, கருப்பியா நம்ம ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நீ கதை கேட்க ஆரம்பி, ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள ஃபண்ட் நமக்கு ரெடி ஆகும், நீ கதை கேட்க ஆரம்பி அப்படிங்கிறாரு. நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஐம் கோயிங் டு மை ஃப்ரெண்ட் அமமுத்து சூர்யா, அவன்கிட்ட போயிட்டு கேட்கறேன், யார் கதையா கேட்போம் நம்ம, உன் கதையை பண்ணிட வேண்டியதானே. இல்லை நம்ம கதையை பண்ண வேண்டாம், நம்ம ப்ரொடக்ஷனும் பார்த்து டைரக்ஷனும் பண்றதுங்கிறது நடக்காது, வெளில கதை கேட்க ஆரம்பிப்போம் அப்படின்னோடனே நான் அப்ப இருந்த அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்ல கென்னை கூப்பிடுறேன். கென் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அண்ணே அப்படின்னு எப்பயுமே அப்படிதான் ஆரம்பிப்பாப்ல. அங்கேயே யாரா இருந்தாலும் அந்த இடத்துல ஃபிளாட் ஆயிடுவாங்க. ஸோ கென் வந்தாப்புல, வந்தோடனே நானும் பிரணாப்பும் சேர்ந்து உட்காந்து கதை கேட்டோம். வரும்போதே எப்படின்னா, அந்த விக்ரம் படத்துல வர சூர்யா சார் மாதிரி கையில ஒரு ஸ்பீக்கரோட உள்ள வருவாப்புல. உள்ள வந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணாருன்னா ஃபுல்லா தனுஷ் சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் தான். திருச்சிற்றம்பலம்ல இருந்து 3ல இருந்து விஐபில இருந்து போட்டு ஒரு ஃபுல் நரேஷன் ஒன்று கொடுத்தா எனக்கு கதை வந்து அமமுத்து அனுப்பும்போது எப்பயுமே அண்டர் செல் பண்ணி தான் அனுப்புவாப்ல. நல்லா இருக்குயா, நீ கேளு, பிடிச்சா பண்ணு, அவ்வளவுதான் அமமுத்து சொன்னது. நான் கதை கேட்கறேன், அந்த ஜோன்ல தான் நானும் கதை கேட்கறேன். எனக்கு ரைட்டிங்கா படம் அவ்வளவு பிரில்லியண்டா இருந்துச்சு. இந்த படம் ஆரம்பிச்ச விதமும் முடிஞ்ச விதமும் அதுக்குள்ள இருக்க விஷயங்களும் அதுல இருக்க செட்டப் பே ஆஃபும் ஒரு ரைட்டரா நான் பார்க்க நினைக்கிற ஒரு படமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் வந்துட்டு விஐபி, திருச்சிற்றம்பலம், இது எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு படத்தை என்னால பார்க்க மட்டும் தான் முடியும், அதை எடுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி எனக்கு இல்லைங்கிறத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அந்த ஸ்பேஸ்ல எனக்கு கென் அந்த கதையை நரேட் பண்ணும்போது ஐ வாஸ் கம்ப்ளீட்லி சோல்ட். அப்படியே திரும்பி பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு போலன்னு கண்ணுல இருந்து தண்ணீர் அந்த இடத்துல. ஸோ அப்போ அவனை பார்த்தோன்னா சொல்றான், மச்சான் என்ன பண்ணாலும் அந்த படத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் கதை கேளு இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னார்ல, அவர் கால் அடிக்கிறேன், இல்லடா ஃபண்ட் ரெடியா இல்ல அப்படிங்கிறாரு. இதுக்கு எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் என்னைக்கே தெரியும் இந்த விஷயம், கருணா சாருக்கும் எனக்கு தான் தெரியும். அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். என்ன சைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா எங்க மைண்ட்ல இருந்த ஒரே விஷயம் என்னன்னா, யார் இந்த கதை கேட்டாலும் பண்ணிடுவாங்களே, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நம்ம எப்படியாவது இந்த படத்தை பண்ணிடணும்னு சொல்லி அந்த 10 நாளைக்குள்ள என்ன சைன் பண்ணணும், அட்வான்ஸ் போடலாம், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரி மினிமல் நம்பர், ஒரு 50K அட்வான்ஸ் போடலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. அப்போ நான் அக்கௌண்டன்ட் ஃபோன் பண்ணி கேட்கறேன், ப்ரோ 50K இந்த மாதிரி அட்வான்ஸ் போட போறேன் கம்பெனில இருந்து. ப்ரோ 5000 ரூபாய் டிடிஎஸ் பிடிக்கலாம் ப்ரோ, 10% தான் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த 45,000 ரூபாய் ரெடி பண்றதுக்கு கூட வழி இல்லாம ஸ்ட்ரகிளிங்ல இருந்த ஒரு அஸ்பைரிங் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நான் அந்த இடத்துல. ஸோ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இது.
ஸோ அங்கேருந்து சரி ஓகே என்ன பண்ணலாம், அடுத்த ஆஃபீஸ் ரன் பண்ணணும், எல்லாமே இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னோன்னா என்னோட ஃப்ரெண்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஐடியில் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏன்னா எங்களுக்குலாம் நான் இது வரைக்கும் நில் ஃபைலிங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் இன்கம் டேக்ஸில், அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அந்த மாதிரி ஒரு ரெவென்யூ சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு எனக்கு கிரெடிட் பிலேருந்தும் கிரெடிட் கார்ட்லேருந்து லோன் எடுத்து எனக்கு கொடுக்குறாரு ஆஃபீஸ் ரன் பண்ணுறதுக்கு. போகுது, ஃபண்ட் ரெடி ஆகிடும் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு. ஸோ அந்த மொமெண்ட்ல மாலி அண்ட் மான்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அங்கே பிரேம்குமார் சார், அவரோட சன் மது முகேஷ் அண்ட் அவரோட ஒய்ஃப் பிரபா பிரேம்குமார், இவங்க என்னோட கதையை கேட்குறாங்க. நான் கூட்டிட்டு போறேன், போயிட்டு நான் ஃபினான்ஸ் பண்றேன் இந்த படத்துக்கு. அப்பயும் கடன் தான். அப்போ எங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு வெரி மினிமல் அமௌண்ட் ஆஃப் த கடன் இருந்தா கூட அவளால அதுல இருக்க முடியாது. ஏன்னா இது எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு, இந்த தலைவலி எதுக்கிட்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதா எங்க அப்பா. அப்ப நான் சொல்றேன் ஒரு பெரிய அமௌண்ட் நான் கடன் வாங்க போறேன், நான் பண்ண போறேன் அப்படின்னோடனே எங்க அம்மா என்ன கூப்பிட்டு சொல்றாங்க, திருவண்ணாமலை கோயில்ல ஸ்கிரிப்டை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கப்ப எங்க அம்மா சொல்றாங்க உனக்கு டைரக்ட் பண்ண சோம்பேறித்தனம், அதுக்குதான் நீ ப்ரொடியூசர் ஆக போறேன்னு சுத்திட்டு இருக்க அப்படின்னோட நான் அவ்வளவுதான் சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கிருந்து கரெக்டா கிளம்பி 1.5 மணி நேரத்தில் சென்னை கார்ல வந்துட்டேன். ஸோ வந்து இப்படி போயிட்டு இருக்கு. பிரேம்குமார் சார் சப்போர்ட் பண்ணிட்டாரு. பட் ஒரு பாயிண்ட்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்ரிதிங் வென்ட் வெல். அரௌண்ட் த 8th 9th டே எவ்ரி ஃபண்ட் வாஸ் வேனிஸ்ட். அந்த டைம்ல ஒரு பணமும் நம்ம கையில இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை. ஒரு 7 நாள் ஷூட்டிங் போகுது. என் மேனேஜர் 7 நாளா ஹோல்ட் பண்ணிட்டாரு. அந்த வீக்கெண்ட் நான் இது வரைக்கும் என்னோட ஐடியில் ஒர்க் பண்றேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அந்த வாரம் ஷூட்டிங் நடத்துறாங்க. எங்க வீட்டில் எனக்கு வந்து சினிமா பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப போட்டப்போ ஒரே கண்டிஷன், அவங்க போடல, அவங்க மனசுல இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். நீ படம் எடு, என்னடோ பண்ணு, அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா பணம்னு கேட்டு எங்கள்கிட்ட வந்து நின்றாத அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அப்ப அந்த ஒரு மொமெண்ட்ல நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, வேற உனக்கு டைரக்ஷன் பண்ண சோம்பேறித்தனம் தான், ப்ரொடியூசர் ஆயிட்டேன், எப்படி போய் நிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த மொமெண்ட்ல எங்க அப்பா கேட்கிறாரு என்ன பண்ணணும் சொல்லு, நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு. இது எனக்காக கேட்டதா அவங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் நம்புற விஷயம் என்னன்னா, நான் ஆரம்பத்தில் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்றப்ப என்ன நம்பல. பூஜைக்கு வந்தாங்க, ஃபுட்டேஜ் பார்த்தாங்க, கென்ன பார்த்தாங்க. ஸோ கென்ன நம்பிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு இதுல என்ன பிசினஸ் இருக்குங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால நான் இன்வெஸ்ட் பண்ண உள்ள வரேன் அப்படிங்கிறது தான் எங்க அப்பா அந்த முடிவு எடுத்துறங்கிறத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். இந்த மொமெண்ட்ல அப்பா அம்மா 2 பேரையும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட ஆசைப்படுறேன். வாங்க வாங்க வாங்க. பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். த ஓஜி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் கருப்பையா நம்ம கூட இப்போ ஸ்டேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. த ப்ரவுட் பேரண்ட்ஸ் கருப்பையா ஸ்ரீராம், கருப்பையா சொக்கலிங்கம் ராம். ஆனா ஆக்சுவல் ப்ரொடியூசர் சொக்கலிங்கம் கருப்பையா. என் தாத்தா பேர் கருப்பையா. ஸோ ஹீஸ் த ஆக்சுவல் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அம்மா உண்ணாமலை. ஸோ இவங்க 2 பேரும் வந்து நான் பயங்கர பணம் இருக்க என் அப்பாவான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் என்னை கஷ்டப்படாமல் பார்த்துக்கிறதுக்கும், என் லைஃப் ஸ்டைலை ஒரு ப்ரிவிலேஜாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும், என்னை செல்ல கொடுத்து பார்த்துக்கிறதுக்கு இருந்த எங்கள் அப்பா. ஸோ அவர் 16 வயசுல வேலை பார்க்க ஆரம்பிச்சு ஒரு லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்த ஃபேமிலியை கொஞ்சம் பெட்டரா ஆக்கி, அதுக்கப்புறம் 97ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மயிலாடுதுறையிலேருந்து ரன் பண்ணி, அவரோட ஒரு 25 வருஷம் 30 வருஷம் அவர் உழைச்சு சம்பாதிச்சது எல்லாத்தையும் அடமானம் வச்சு தான் எங்களை இந்த படம் எடுக்க வச்சாரு. அந்த படத்தை எடுத்தோம், கென் எடுத்து கொடுத்தத பிசினஸும் பண்ணிட்டோம். அப்பா வில் பி ஹாப்பி ஐ திங்க் இந்த மொமெண்ட்ல. சூப்பர். இதுதான் ஆக்சுவலாக சினிமாவுடைய மேஜிக். நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் இருப்போம், ஆனால் அது ஏதோ ஒரு கான்ஸ்பிரன்சியில் நம்மளை வந்து கனெக்ட் பண்ணோம். வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஸோ அடுத்தவங்க தாராளமாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம், மற்றவங்களுக்கு பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். எஸ். லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கென் அண்ட் கேங், லைக் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. லைக் ட்ரைலர்லேயும் 2 தடவை வந்துட்டேன். எங்கள் அம்மா வந்துட்டு என்னடா நல்லா அடி வாங்குற அப்படின்னாங்க. எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. என்னதான் ஸ்க்ரீனில் நல்லா மிதிச்சதும் என்னை மதித்து ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கென் அண்ட் கேங். தேங்க்யூ ஸோ மச். அது சொல்லிக்கிறேன். சூப்பர் சூப்பர் தாஜ்மலா. எஸ். சின்ன ரொம்ப நேரமாக பேசாமல் அமைதியாகவே இருக்காரு. அது வணக்கம், தேங்க்ஸ். சின்ன ஃபேன்ஸ் இன் சத்யம் சினிமாஸா? சூப்பர், சொல்லுங்க. தேங்க்ஸ். என்ன கேட்டீங்க? மறந்துட்டேன். கென், எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ ஏன் வந்து உங்களோட ஃப்ரெண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. முதல் வந்து எல்லாரும் வந்து சொல்லுவாங்க இப்படி கென் வந்து ஒரு சூப்பர் நரைட்டர், அவன் நெரேட் பண்ணுற விதத்தை பார்த்து தான் நாங்கள் இந்த கதைக்கு எஸ் சொன்னோம்ண்டு. ஆக்சுவலாக எனக்கு வந்து அவன் கதையை நரேட் பண்ணல. நாங்கள் ஒரு சாப்பிட போகும்போது சொன்னான் இப்படி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, நீ ரீல்ஸில் என்ன பண்ணுறியோ அதே மாதிரி தான் நீ இந்த படத்தில் பண்ணணும், நீ வா. சரி ஓகே. எனக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டது. அண்ட் இப்போ அந்த வாய்ப்பை தாண்டி வந்து எனக்கு நான் ஜெயிக்கிறத விட அவன் ஜெயிக்கணும்னு தான் எனக்கு இப்போ ஒரு பெரிய ஆசை. ஏன்னா இது வந்து என் லைஃப் லாங் ட்ரீம் நடிக்கணும்ண்டு. அதே மாதிரி அவனுக்கும் இது ஒரு லைஃப் லாங் ட்ரீம் தான். ஆனால் எங்கேயோ வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் வந்திருக்கு. அவன் என் பிரதர், நாட் ஜஸ்ட் மை டைரக்டர், நாட் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட், இஸ் த பிரதர் ஆஃப் மைண்ட்.
அண்ட் ஆல்சோ இந்த நேரத்தில் வந்து என்னோட ஃபேமிலிக்கு நான் நன்றி சொல்லணும். அங்கிள் ஆன்ட்டி உங்களுக்கு நன்றி. 7 மாதம் வந்து நீங்கள் என்னைய ஒரு மகனாக நீங்கள் என்னைய பார்த்துருக்கிறீங்க. ஸோ நான் உங்களுக்கு என்னட்டிருந்து நீங்கள் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ உங்களோட அன்புக்கும் சாப்பாட்டுக்கும் சுடு தண்ணிக்கும் நன்றி. மற்றது வந்து விக்கியண்ணா, முதல் நீங்கள் எனக்கு என்ன இல்லை அது தெரியும் தான், அதை எப்படி சொல்லணும்னு தான் நினச்சேன். முதல் என்னைய ஃப்ரேமில் நீ அழகாக இருக்கிறன்ட்டு நீங்கள் சொன்னீங்க. ஸோ உங்களுக்கும் தேங்க்ஸ். மற்றது லைட்டாக டென்ஷனாக இருக்குது, நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. பட் என் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட், லண்டனில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட், அவங்க இல்லாமல் நான் டெஃபினட்டாக இங்கே இருந்திருக்க மாட்டேன். என் அம்மா அப்பாவுக்கும் நன்றி, தங்கச்சி அண்ட் தேங்க்யூ. சூப்பர் சின்னா. ஐ திங்க் சக்ஸஸ் மீட்டுக்கும் பேச வேண்டியதெல்லாம் சேர்த்து இங்கேயே பேசிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ், மற்றவங்கள உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்கன்னா எஸ் தாராளமாக பேசலாம். இது உங்களுடைய மேடை, இது உங்களுக்கான மேடை தான். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, என்னோட பேர் ஈஸ்வர். நான் கென்னன் கேங்கில் ஒருத்தனாக இங்கே நின்றுட்டுருக்கேன். ஸோ மற்ற பாய்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ நான் இங்கே ஏடியாக தான் ஒர்க் பண்ணலான்ட்டு நான் வந்திருந்தேன் உள்ள. பட்டு ஸ்டோரியாக நாங்கள் உட்காந்து ரைட் பண்ணுறப்ப அட் த எண்ட் கென் வந்து நீயே இந்த கேரக்டர் நீ பண்ணுன்னு சொல்லி சொன்னான். ஃபைனலாக தான் நடந்தது. ஸோ அதனால் வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சார் கென்னுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த டீம் விக்கி அண்ணன் அண்ட் டீம் எல்லாரும் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்டு அதே மாதிரி இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுத சான்ஸ் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி கென். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். கிரேட். எஸ், ஆன் டு நெக்ஸ்ட். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அம்மா இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜில் இல்லை. ஏன்னா நான் அம்மாவுக்கு ஒரே பையன். இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி என்னை கூட்டின்னு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. மணி, அவன் இல்லைன்னா இந்த ஸ்டேஜ் ஆக்சுவலாக இல்லை. அவன் பண்ணுற வீடியோவில் என்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட்டு போய் ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி கென் ப்ரோ கால் பண்ணாரா, இந்த மாதிரி படம் பண்ணுறோன்னு என்னால் அப்படியே நம்பவே முடியல. உண்மையாக வாடா. ஏன்னா நாங்கள் வந்து ரீல்ஸ் தான் பண்ணிட்டு ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது பண்ணுவோம், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம்னு பண்ணிட்டு இருந்தேன். மணி சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கென் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ. எஸ். ஓகே, தெரியாதவங்களுக்கு என் பேர் சோனி. அண்ட் ஆடிஷன்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டார்டிங்கில் நடக்கும்போது ஐ வாஸ் லிட்டில் கொஞ்சம் என்ன சொல்லுவேன். ஓகே, பட் ஆடிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அப்படியே ஃப்ளோடே போயிட்டு சரி எங்கே போகுது பார்க்கலான்ற மாதிரி. அண்ட் தென் கென் ஃபைனலி செட் தட் இந்த மாதிரி மூவிலையும் ஐம் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, மூவியில் நடிக்கும்போது கூட ஐம் லைக் ஓகே ஃபைன், சரி எவ்வளோ தூரம் போகுது பார்க்கலான்ற மாதிரி. பட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் கென் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ். ஹோல் செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ. கிரேட்மா, தேங்க்யூ. ஐ திங்க் இந்த ட்ரெயிலரில் நிறைய அடி வாங்குற அந்த ப்ரோ மட்டும் பேசலாம்னு நினைக்கிறேன். இல்லை அவர் உங்கள் பக்கத்தில் சின்ன பக்கத்தில் இருக்காரு. நீங்கள் தான், உங்களை தான் சொல்கிறேன். ஒன்றும் சொல்லப்பா, கட்டம் போட்ட சட்டையை சொல்கிறேன். அவருக்கும் மைக் கொடுத்தீங்கன்னா நான் பேசி முடிச்சிடலாம். எஸ், பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். எனக்கு முன்னாடி ஸ்டேஜ் எல்லாம் பழக்கமே கிடையாது. ஃபஸ்ட்டு கென்னுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வேற ஒரு ஷூட்டில் இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு சடன் கால், நைட்டு 11 o'clock கால் பண்ணி, ப்ரோ நான் கென் பேசுகிறேன். யாரா இந்த நேரத்தில் ப்ராங்க் கால்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன? ஆனால் இப்போ எங்கே இருக்கீங்க ப்ரோ? ஷூட்டில் இருக்கேன் ப்ரோ. யார் எங்கேன்னு? இப்போ நான் கென் பேசுகிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்டோரிக்கு பண்ண முடியுமா? ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேண்டமாக கால் வந்துச்சு. நான் ப்ராங்க் கால் நினச்சிட்டு சும்மா ப்ராங்க்லாம் பண்ணாதீங்க ப்ரோ, தேவையான மாரி நைட் நேரத்தில் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் கென்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் நம்பர் வாங்கி, இது கென் நம்பர் தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ப்ரோ நீங்கள் தான் கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் போயிட்டு பார்த்தேன். ஸ்டோரி சொன்னார். ஸ்டோரி கூட என்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காக என்னை காசு பண்ணின்னு கேட்டதுக்கு வந்துட்டு, ஆனால் நான் வந்து உங்கள் வாய்ஸ்க்காக தான் மட்டும்தான் உங்களை காசு பண்ணேன், வேறு எதுக்குமே இல்லை.
ஏன்னா என் வாய்ஸ் வந்து நிறைய பேருக்கு மைனஸாக இருந்துச்சு, ப்ளஸ் அது வந்து கென் வந்து ப்ளஸ்ஸாக பார்த்தாரு. கென் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, ஒரு பதட்டம் இருக்கு. எஸ் ஆக்சுவலி கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கறதுனால ரைட். ஓகே, அண்ட் தேங்க்யூ கென் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சீரியஸ்லி, கென் வந்து ஆல்ரெடி இந்த படத்தை வந்து ஐஃபோனில் ஷூட் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட முதல்ல காமிச்சாரு. ஆல்ரெடி டேட் தட் வைப். ஸோ என்னால் முடிஞ்ச என் டேலண்ட்டை வச்சு என்னால் முடிஞ்ச விஷயங்களை இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். தேங்க்யூ கென், தேங்க்யூ ப்ரொடியூசர் கருப்பையா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். இட்ஸ் மை மெமரபிள் திங் ஃபார் மீ இன் மை லைஃப். தேங்க்யூ. விக்கி பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கம்மியாக பேசினாலும் ஸ்க்ரீனில் உங்கள் விஷுவல்ஸ் பேசும். அதை நான் இப்பயே சொல்கிறேன், கண்டிப்பாக படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். அடுத்தபடியாக நேஷ், த எடிட்டர் நேஷ், அவர்கிட்ட கொடுக்கலாம். நேஷ், இது வந்து உங்களுடைய திஸ் இஸ் சப்போஸ் டு பி யுவர் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் என்டர்டைனர் இல்லையா, ஆஸ் அன் எடிட்டரா? எப்படி இருந்துச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ், இங்கே இருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் குட் மார்னிங். அண்ட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஃபன்ஃபில்டு என்டர்டெய்னராக ரைட் ஃப்ரம் டே ஒன் கென் நரேட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே, நாங்கள் எடிட் முடித்து படம் இப்போது ஃபைனல் ப்ரிவ்யூ பார்க்குற வரைக்குமே எப்படி அவர் நரேட் பண்ணாரோ அதே மாதிரி தான் படம் வந்திருக்கு. நாங்கள் அந்த ஃபன் என்ன இருந்துச்சோ அது வந்து இப்போது நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற வரைக்குமே என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கோம். எத்தனை வாட்டி பார்த்தாலுமே எங்களுக்கு போரே அடிக்கலை. நாங்கள் ஆப்வியஸ்லி நாங்கள் இந்த மாதிரி QCலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பட் அந்த ஃபன்னு குறையவே இல்லை. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் கருப்பையா ப்ரோ, ப்ரொடியூசர் பார்வத என்டர்டெயின்மெண்ட். அவர் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அவர் வழியாக தான் எனக்கு கென் தெரியும். அண்ட் கென்னுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ரைட் ஃப்ரம் டே ஒன்லேருந்தே அவர் வந்து அந்த எனர்ஜி, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எனர்ஜி ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் கென்னுக்கிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி எடிட்டில் கேரி ஓவர் ஆகி, ஷூட்டில் கேரி ஓவர் ஆகி, அந்த எனர்ஜியில் தான் நாங்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ணோம். கென்னோட எனர்ஜியில் தான். அந்த எனர்ஜி இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு படத்தை இப்படி கொண்டு வந்திருக்க முடியாது. அண்ட் ஜிவி சார், மியூசிக் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பாட்டு எல்லாமே. அண்ட் இதில் நடித்த ஆர்டிஸ்ட் அனிஷ்மா, மீனாட்சி, பிரியான்ஷி, சின்னா, ஈஸ்வர், ஷரத் எல்லாருமே சூப்பர்பாக பண்ணியிருக்காங்க. சுராஜ் சார், தேவதர்ஷினி மேம் எல்லாருமே பட்டையை கிளப்பியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் படம் பார்த்த அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ ஃபார் திஸ் ஸ்டேஜ், தேங்க்யூ ருக்ஷ். ஆர்ட் டைரக்டர் சொல்லுங்க சார். ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து நான் கென் கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். 2014 2016 காலகட்டத்தில் நடக்கிற கதை அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த 12 வருஷத்தில் உலகம் எவ்வளோ மாறிடுச்சு, எஸ்பெஷலி இந்தியா. அதுவும் கண்டிப்பாக நான் சொல்லணும்னா, நம்ம வந்து டிமானிட்டேஷன் எராக்கு வந்து பின்னாடி நம்ம போயிருக்கோம். இந்த படம் நடக்கிற காலகட்டம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு சார் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை கேட்கும்போது உங்களுக்கு அந்த எராவை ரீக்ரியேட் பண்ணுறது? அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இது வந்து எனக்கு சிட்டி பேஸ்டாக வந்து இது எனக்கு ஃபஸ்ட்டு, நான் வில்லேஜ் பேஸ்டு ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னை கூப்பிட்டது கருப்பையா. ஆக்சுவலி கருப்பையா எனக்கு கால் பண்ணப்போ அவர் டைரக்ஷன் தான் பண்ண போகிறாருன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொல்கிறாரு கென் பண்ணுறாரு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையை கேட்டதுமே வந்துட்டு எனக்கு சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வச்சது, ஒரு யங் டீம் கூட ஒர்க் பண்ணது செம எனர்ஜியாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. மற்றபடி ஒர்க் பண்ணியிருக்கேன், பாருங்கள், ஒர்க் பார்த்துட்டு பேசலாம். நிச்சயமா. ஓகே, சூப்பர் சார். தேங்க்யூ. காவியா, ஸோ இன்னைக்கு காலையில் ஒரு மீம் பார்த்தேன், ஒரு பயங்கர ஜாலியான ஒரு மீம். அதாவது சிதம்பரம் ஆஃப்டர் சிவசாமி வென் டு ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு கென்னோட கீழே ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. தலையை உட்காந்துட்டு 3 ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ இது ஒரு இமேஜினரி கொஸ்டின் தான் உங்களுக்கு இப்போ நான் த்ரோ பண்ண போகிறது. நீங்கள் வந்து இப்போ அந்த சிதம்பரம் ஆகிய இந்த கென் வந்து பிரவீனுங்கிற பேரில் 2014 இங்கே வந்து கலர் காஸ்டியூம்லாம் போட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும் கூடயும். ஸோ அந்த கென்னுக்கு வந்து நீங்கள் காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? Hello everyone. Experience, Ken pulls off everything that he wears. அவனுக்கு நேச்சுரலாக கரிஸ்மா இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி ஸ்டைலிங் him and everyone in this film for that matter. Ken, firstly, I'm so happy for you. Everyone here showed up for you and I know how hard you worked for it. So I'm really proud of you, Ken, and I'm so happy for you. I know how happy your family must be today and everyone's watching over you. I'm so happy for you, Ken. Also Anishma, Meenakshi, Suraj sir, Devdarshini ma'am, everyone, it was such a pleasure to work with all of you all. Thank you so much, Karpaya, for the opportunity.
Vicky, I really need to mention about Vicky. His work is just so extraordinary and he's so good at what he does and he's always on the go, he's always available, so appreciative of everyone's work. It was such a pleasure working with you, Vicky. Same with all of you all, Nash, sir, everyone. Thank you so much for this opportunity. GV sir, thank you so much for the amazing music and the RR. Chinna, all the boys, it was such a great experience to be around all of you all. You are such a bundle of joy and I hope this movie does great things for all of you all. Thank you so much. Super, thank you so much, Kavya. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கருப்பையா அண்ணாக்கும் கென்னண்ணாக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னை நம்பி இந்த ட்ரெய்லரை கொடுத்ததுக்கு. என்னை எந்த இடத்துலையுமே நிற்காம நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த ஆழ்த்தோட்ட பூபதி சாங் யூஸ் பண்ண முடியுமா, ரைட்ஸ் வாங்க முடியும்னா உடனே கருப்பையா நான் வந்து கண்டிப்பாக வாங்கிடலாம், ஒர்க் ஆகும்னா சூப்பர் பண்ணிடலாம் அப்படின்னாரு. அண்ட் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் எப்படி சொல்கிறதுக்கு என்னன்னா வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான். அவர் செம்ம ஜாலியாக எந்த இதுவும் இல்லை, வாடா டப்புன்னு அப்படியே முடிச்சிடலான்னு நாங்கள் அப்படியே இந்த பேஸ்கில் தான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தோம் நடுவுலலாம். ஸோ லவ்ட் ஒர்க்கிங் வித் த டீம். சூப்பர், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். கொஞ்சம் நர்வஸாக இருக்குண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப சாரி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க் பண்ணணும்னு நினச்சேன், பட் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ நான் என்னை நம்பி இந்த படத்தில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண, என் கூட ஒர்க் பண்ண, என்னை நம்பி நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் இங்கே ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த படமே நடந்திருக்காது, நீங்கள் என்னை நம்பலைன்னா இது ஒரு ஸ்டெப்புமே மூவ் ஆகிருக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒரு 5 பேரை மட்டும் நான் டக்குன்னு பேசணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய டைரக்டர் என்னை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து தாமிரா சார் தான். அவர் வந்து இப்போது உயிரோடு இல்லை, ஆனால் என்னை நடிக்க வச்சது அவர் தான் ரெட்டை சுழின்ற படத்தில். பட் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து என்னுடைய எனக்கே கண்டுபிடிச்சி என் டேலண்ட்டை வெளில என்னால் பண்ண முடியும்னு சொன்ன என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார். சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நான் எவ்வளோ ஸ்டேஜ் ஏறினாலும் நான் இந்த தேங்க்யூ லைஃப் லாங் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய கற்றுருக்கேன் என் லைஃப்பில். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் எப்போவுமே என்னுடைய பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும், என்னுடைய ரொம்ப கோளாறான விஷயம் நிறைய விஷயம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ யோசிச்சாச்சா இதெல்லாம் போய் சார்கிட்ட சொல்லியிருக்கோமேன்னு தோணியிருக்கு. பொறுமையாக அதை கேட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் அம்மாமுத்து சூர்யா, அவரால் தான் இந்த படமே நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. அன்றைக்கி நைட்டு நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஃபோன் அடித்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த படம் பண்ணிவிடு தம்பி, அவங்க பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லலைன்னா உண்மையில் நான் என் லைஃப்பில் க்ளூலெஸ்ஸாக தான் இருந்தேன். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி ஒரு ஃபஸ்ட்டு படம் ஹீரோவுக்கு வர பட்ஜெட்டை விட ஒரு பெரிய பட்ஜெட்டில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி என்னை நம்பின கருப்பையா, ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கு நானும் லைஃப் லாங் நன்றியாக இருப்பேன். அண்ட் எங்கள் அப்பா அம்மா அவங்க 2 பேருக்கும், நடிகர், லிரிக் ரைட்டர், சிங்கர், எம்எல்ஏவாகிய திரு கருணாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு பெரிய நன்றி. அவர் இங்கே வந்துட்டு எனக்கும் சேர்த்து அவரே பேசிட்டாரு நிறைய விஷயம். அவருக்கு அடுத்து என் ப்ரொடியூசரும் பேசிட்டாரு. ஸோ அவங்க 2 பேர் டைம் ஷார்ட்டாக இருக்கனால நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய 3 ஹீரோயின்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் என் கூட நடித்ததுக்கு. ஒரே டைலாக்ல முடிச்சிட்டிங்க மீனாட்சி, பிரேமலு விட பெருசாக போகணுன்னு. அவங்க சொன்னதை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு எங்கள் படத்தை சாதாரணமாக பார்க்க வரவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு நர்வஸ்ஸு ஃபஸ்ட் டைமாக ஸ்டேஜில் இருந்தது. அண்டு ஜிவி பிரகாஷ் அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த படத்துக்கு நீங்கள் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. இந்த படம் வெளில தெரிஞ்சதுக்கு உங்கள் ப்ரோமோஸ் ரொம்ப 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 பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்கள் டீமுக்கு. அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் நடந்துச்சு. ஒரு சின்ன பையன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தான். அந்த பையன் ஒரு நாள் வந்து சுற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னப்பா என்ன பார்க்குற? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா. இல்லைப்பா சொல்லு என்ன பார்க்குற? இல்லை படத்தோடைய ஹீரோ யாருன்னு பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன் யாராக இருக்கும் சொல்லு அப்படின்னேன். இந்த கேமரா பின்னாடி உட்காந்துக்கிறாரு அந்த அண்ணன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் வர. அவர் கேமரா பின்னாடி இருக்காப்பா, ஹீரோ கேமரா முன்னாடி இருப்பாங்க, நீ இப்போ யாருன்னு சொன்னால் கரெக்டாக என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பொசிஷன் கொடுத்துட்டு இருந்தான். அவர் தானே ஹீரோ அப்படின்னா.
இல்லை தம்பி நான் தான் ஹீரோன், போங்க நீங்கள் காமெடி அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு 3 நாள் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பையனா ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே அவனை நிற்க வச்சு நடிச்சுக்கிட்டே இருக்கேன். 4வது நாள் வந்துட்டான். ஃபோனெல்லாம் எடுத்துட்டோன்னா, அம்மா என்னை இவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னா, அப்பா ஒரு வேலை ஒத்துக்கிட்டான்டா நம்மளை ஹீரோ அப்படின்னா, அம்மா தம்பி இவர் யாருன்னு தெரியுதா அப்படி, தெரியுது இந்த படம் காமெடியானு அப்படின்ட்டான். டப்புன்னு நான் வந்து ஓகே அட்லீஸ்ட் தம்பி நான் காமெடியனாவோ ஹீரோவாவோ இந்த படத்தை மட்டும் 19ஆம் தேதி பார்த்துருப்பா, உங்கள் அப்பா அப்பாவை கூட்டிகிட்டு போயிடு. எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். March 19th எல்லாருமே என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படம் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இந்த கென்னன் கேங்குன்ற என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுங்க இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவனுங்க தான் முக்கியமான காரணம். என்னை நம்பினது அவனுங்க மட்டும்தான். ஸோ தேங்க்யூடா, ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வந்து ஸ்டேஜில் ஏற்ற டைம் இல்லை, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. பட் ரொம்ப தேங்க்ஸ். நான் கடைசியாக ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். என் ஆர்டிஸ்ட் எல்லாரும் நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒருத்தரை பற்றி பேசணும்னா நான் முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசணும். என்னுடைய கேமராமேன் விக்கி அண்ணன். அவர் இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நான் டைரக்ஷன்ன்ற ஒன்றே எனக்கு புதுசு. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தது விக்கி அண்ணன் தான். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. கடைசியாக நான் ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு டைரக்டராக இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா இதுக்கு முதல் காரணமே அவர் தான். தனுஷ் சார், தேங்க்யூ சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் நிறைய கற்றுருக்கேன். வாத்தி படம் ஷூட்டிங்கில் நான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்குற மாதிரி ஒரு சீன் நடிச்சிருந்தேன். அந்த சீன் முடித்தோடனே நீங்கள் அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அது முடிச்சுட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி நீ அவார்டு வாங்குறத நான் ஒரு நாள் பார்க்கணுண்டா, அன்றைக்கி எனக்கு எமோஷ்னலாக இருக்கும்னு. நான் அவார்டு எப்போ வாங்க போகிறேன்னு தெரியல சார். ஆனால் இந்த ஸ்டேஜ் முன்னாடி ஒரு டைரக்டராகி நான் உங்கள் முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நிற்கிறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டைரக்டராக என்னை நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நீங்கள் திருச்சிற்றம்பலம் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பீங்க, கடைசி வரைக்கும் நன்றியோடு இருந்தால் அது மாசுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் 2 பேருக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரு நன்றியான சிஷியனாக இருப்பேன்றதை இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் கேன். வி ஆல் ரூட்டிங் ஃபார் யூ. உங்களுடைய பெரிய சக்ஸஸுக்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம். வி லவ் யூ கேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இறுதியாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம், ஒரு சில, அதாவது நிறைய